எதிரான யோசனை அதை மாற்றினீர், முந்தன் யோசனை நிறைவேற்றினீர். எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவீடமே, உம்மை ஆராதிக்கிறோம். எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவீடமே, உம்மை ஆராதிக்கிறோம். என்னை வல்லடக்கி நீக்கி உன் கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. என்னை வல்லடக்கி நீக்கி உன் கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. நீ சொன்னதினால் நான் பிழைத்துக் கொண்டேன், நீ கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன். நீ சொன்னதினால் நான் பிழைத்துக் கொண்டேன், நீ கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன். எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவீடமே, உம்மை ஆராதிக்கிறோம். எங்கள் ஆதரவே, ஆயிரம் என்னோடு போரிட்டாலும், ஆயிரம் என்னோடு போரிட்டாலும் என்னை மேற்கொள்ளும் அதிகாரம் பெறவில்லையே. ஆயிரம் என்னோடு போரிட்டாலும் அதிகாரம் பெறவில்லையே. கிருபையினால் என்னை ஓடிக்கொண்டேன், தள்ளுண்ட இடங்களில் உயர்த்தி வைத்தேன். கிருபையினால் என்னை ஓடிக்கொண்டேன், நான் தள்ளுண்ட இடங்களில் உயர்த்தி வைத்தேன். இந்த ஆதரவே, இந்த அடைக்கலமே, இந்த மறைவீடமே, உம்மை ஆராதிக்கிறோம். சொல்லுவோமா? இந்த அடைக்கலமே, இந்த மறைவீடமே, உம்மை ஆராதிக்கிறோம். என்னை வல்லடக்கி நீக்கி கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. என்னை வல்லடக்கி நீக்கி கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. சொன்னதினால் நான் பிழைத்துக் கொண்டேன், நீ கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன். நீ சொன்னதினால் நான் பிழைத்துக் கொண்டேன், நீ கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன். எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவீடமே, உம்மை ஆராதிக்கிறோம். எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவீடமே, உம்மை ஆராதிக்கிறோம். எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாம். ஆண்டவரே, அப்பா எங்களை ஆண்டவரே வல்லடக்கி நீக்கி ஆண்டவரே உம்முடைய கரங்களால் தூக்கி எங்களை நடத்துகிற தெய்வமாக இருக்கிற தகப்பனே. அப்பா நீ சொன்ன ஒரு வார்த்தையால் ஆண்டவரே நாங்கள் பிழைத்திருக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே நீர் எங்களுடைய ஆதரவாகவும் அப்பா எங்களுடைய அடைக்கலமாகவும் எங்களுக்கு மறைவிடமாகவும் இருந்து எங்களை அற்புதமாய் அதிசயமாய் வழிநடத்தி வந்திருக்கிறீர் ராஜா. ஆண்டவரே அதையெல்லாம் நினைத்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரே உம்மை உயர்த்துகிறோம் தகப்பனே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்படியே கூட வந்திருக்கிற யாவரும் எழுந்து நின்று ஒரு விஷயம் கூட அந்த ஆவியானவரை வரவேற்கும் வண்ணமாக எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? எழுந்து நின்று ஒரு சில நிமிடங்கள் ஆண்டவருடைய அபிஷேகத்தை நம்ம வந்து கேட்க போகிறோம். ஆண்டவரே அப்பா நீர் எங்கள் மத்தியில் இறங்கி வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. எல்லாரும் கேட்கலாமா? கண்களை மூடி ஆண்டவரே அப்பா ஒரு பின்மாரியின் அபிஷேகத்தை ஆண்டவரே நீர் எங்களுக்கு தரும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே நாங்கள் வாஞ்சியோடு கேட்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீங்கள் எங்கள் மீது ஆண்டவரே அதிகமாய் பொழிய பண்ணும்படியாக ஜெபிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே ஒரு அபிஷேகத்தை எங்கள் மீது நீர் ஊற்றுவீராக தகப்பனே. எல்லாரும் கேட்கலாமா? சத்தத்தை உயர்த்தி ஆண்டவரே எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவரே அப்பா பின்மாரியின் அபிஷேகத்தை எங்களுக்கு நீர் தரும்படியாக ஜெபிக்கிறோம். பின்மாரியின் அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அதிகமாய் பொழிந்திடுமே, ஆவியில் நிரப்பிடுமே. பின்மாரியின் அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அதிகமாய் பொழிந்திடுமே, ஆவியில் நிரப்பிடுமே. கரங்களை தட்டி அக்னியாய் இறங்கிடுமே, அக்னினாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாக பாய்ந்திடுமே. எல்லாரும் சொல்லுவோமா? அக்னியாய் இறங்கிடுமே, அக்னினாவாக அமர்ந்திடுமே,
காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாக பாய்ந்திடுமே. பின்மாரியின் அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அதிகமாய் பொழிந்திடுமே, ஆவியில் நிரப்பிடுமே. எல்லாரும் சத்தத்தை வச்சு அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அதிகமாய் பொழிந்திடுமே, ஆவியில் நிரப்பிடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாக பாய்ந்திடுமே. அபிஷேகம் ஊற்றிடுமே, அக்கினாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாக பாய்ந்திடுமே. எலும்பு பள்ளத்தாக்கில் ஒரு சேனையை நான் காண்கிறேன், அதிகாரம் தந்திடுமே, தீர்க்க தரிசனம் உரைக்கிறதே. எலும்பு பள்ளத்தாக்கில் ஒரு சேனையை நான் காண்கிறேன், அதிகாரம் தந்திடுமே, தீர்க்க தரிசனம் உரைக்கிறதே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாக பாய்ந்திடுமே. கர்மேல் ஜெபவேளையில் கையளவு மேகம் காண்கிறேன், ஆகாவும் நடுங்கிடவே, அக்னி மழையாக பொழிந்திடுமே. கர்மேல் ஜெபவேளையில் கையளவு மேகம் காண்கிறேன், அக்னி மழையாக பொழிந்திடுமே. அபிஷேகம் ஊற்றிடுமே, அக்கினாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாக பாய்ந்திடுமே. எல்லாரும் கேட்கலாமா? அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாக பாய்ந்திடுமே. சீனாய் மலை மேலே, சீனாய் மலை மேலே அக்னி ஜுவாலையை நான் காண்கிறேன், இஸ்ரவேலின் தேவனே என்னை அக்கினியாய் மாற்றிடுமே. சீனாய் மலை மேலே அக்னி ஜுவாலையை நான் காண்கிறேன், இஸ்ரவேலின் தேவனே என்னை அக்கினியாய் மாற்றிடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாக பாய்ந்திடுமே. மீண்டுமாய் கேட்போம். அக்கினியாய், அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாக பாய்ந்திடுமே. மீண்டுமாய் சொல்லுவோமா? அபிஷேகம் ஊற்றிடுமே, அக்கினாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாக பாய்ந்திடுமே. எல்லாரும் கரங்களுக்கு ஆண்டவரே, அப்போ அபிஷேகத்தை எங்கள் மேலே நீ ஊற்றும்படியாய் ஜெபிக்கிறோம். அந்நிய பாஷைகள் எல்லாரும் பேசி ஆண்டவரே, ஓரியா தூரா ஓரிகா பதரா ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஆண்டவரே
அப்பா அக்கினி அபிஷேகத்தை எங்கள் மேலே நீர் ஊற்றும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அபிஷேக மலையாக எங்கள் மேலே நீர் பொழிவு பண்ணும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆவியானவரே அப்பா உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். நல்லவரே உம்மை துதிக்கிறோம் தகப்பனே. ஓ ரிகா பரரரரா ஓ ரியா துரரரரா ஓ ஷீரா பதரரா. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா பின்மாரின் அபிஷேகத்தை எங்கள் மேலே நீர் ஊற்றும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லாரும் உற்சாகமாய் கரங்களை தட்டி ஆண்டவரே அப்பா நீர் அந்த அபிஷேகத்தை எங்கள் மேலே பொழிவு பண்ணும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அபிஷேகம் ஊற்றிடுமே அக்னி நாவாக அமர்ந்திடுமே பெரும் காற்றாக வீசிடுமே ஜீவன் நதியாக பாய்ந்திடுமே. அபிஷேகம் ஊற்றிடுமே அக்னி நாவாக அமர்ந்திடுமே. எல்லாரும் கேட்போம் ஆண்டவரே அப்பா ஒரு அபிஷேகத்தை எங்கள் மேலே நீர் ஊற்றும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கட்டுகள் எல்லாம் உடைக்கும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பனே. பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மத்தியில் இறங்கி வரும்படியாக ஜெபிக்கிறோம். ஆவியானவரே ஆண்டவரே நீர் அப்பா அந்தகார வல்லமைகளை முறித்து போடும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே அப்பா உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் வாஞ்சிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே அப்பா எங்கள் மத்தியில் இறங்கி வருவீராக. ஓ ரியா துரா ரா 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 ஓ ரிகா பரபரபரபா ஓ ஷீரா ரா பௌதரபா. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஆண்டவரே எங்கள் மத்தியில் நீர் இறங்கி வந்ததுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரே உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் தகப்பனே. நன்றி செலுத்துகிறோம் ராஜா. உம்மை துதிக்கிறோம் தகப்பனே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்படியே எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம். ஆண்டவரே அப்பா நீர் ஆண்டவரே எங்களுக்கு சமாதானத்தை தருகிற தெய்வமாக இருக்கிறீர். ஆண்டவரே அப்பா எங்களுக்கு நிம்மதியை தருகிற தெய்வமாக இருக்கிறீர் ராஜா. ஆண்டவரே உம்முடைய பாதத்தை நாங்கள் தேடி வந்திருக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஆண்டவரே அப்பா உம்முடைய பாதம் ஆண்டவரே இனிமையானதாக இருக்கிறது ராஜா. ஆண்டவரே நீர் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் அருளுகிற தெய்வமாக இருக்கிறீர். ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே அப்பா நீர் ஆண்டவரே வல்லமையான செயல்களை செய்கிற தெய்வமாக இருக்கிறீர். எல்லாரும் ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம். ஆண்டவரே அப்பா நீர் வல்லமையான செயல்களை செய்கிற தெய்வம். அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா நீர் வல்லவரும் நல்லவருமாக இருக்கிறீர் தெய்வமே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் ராஜா. எல்லாரும் தேவ பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறவர்களாய் ஆண்டவரே உம்முடைய பாதத்தை நாங்கள் தேடி வந்திருக்கிறோம். அதிசயமே ஆராதனை வல்ல செயல்கள் வல்ல செயல்கள் நினைத்து உள்ளமே பொங்குதையா. வல்ல செயல்கள் நினைத்து உள்ளமே பொங்குதையா. நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி ஐயா. நல்லவரே நன்மை செய்தவரே
நன்றி நன்றி ஐயா. அடைக்கலமே அடைக்கலமே அதிசயமே ஆராதனை ஆராதனை. வல்லவரே சொல்லுவோமா? வல்லவரே நல்லவரே ஆராதனை ஆராதனை. பலியான சுமரி நேசரே முத்தி பாதமமர்ந்தே நிம்மதி நிம்மதியே. நேசரே முத்தி பாதமமர்ந்தே நிம்மதி நிம்மதியே. ஆர்வமுடனே பாடி துதிப்பே ஆனந்தம் ஆனந்தமே. ஆர்வமுடனே பாடி துதிப்பே ஆனந்தம் ஆனந்தமே. அதிசயமே ஆராதனை ஆராதனை ஆராதனை. அடைக்கலமான ஆண்டவர் பார்த்து சொல்லுவோமா? அடைக்கலமே அதிசயமே ஆராதனை ஆராதனை. எல்லாரும் கரங்களை தட்டி நன்றி செலுத்தலாமா? நல்ல கரங்களை தட்டி அவர் நாமத்தை மகிமைப்படுத்தி 2 பேர் நம்ம இந்த நேரத்தில் கரங்களை பிடித்துக் கொள்வோம். சொல்லப்படுகிற ஜெப குறிப்புகளுக்காக நாம் ஜெபிப்போம்.
முதலாவதாக நம்முடைய விசுவாச குடும்பங்களில் வியாதியோடு பலவீனத்தோடு இருப்பவர்களுக்கு தேவன் தெய்வீக சுகத்தை தரும்படியாக எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி பாரத்தோடு ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, எங்களுடைய சபைகள் யார் யாரெல்லாம் வியாதியோடு பலவீனத்தோடு அப்போ ஆப்ரேஷனுக்காக காத்து கொண்டு ஆப்ரேஷன் பண்ணி இந்த நாள் ரெக்கவர் ஆகி யார் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்க எல்லார் மீதும் உடைய கரம் இறங்குவதாக. அப்பா, நீர் சுகமளிக்கிற தெய்வம். ஆணியை பாய்ந்த கரங்களினாலே அவர்களை இந்த நாளிலே தொட்டு அவர்களை சுகப்படுத்தி அவர்களை பலப்படுத்தி திடப்படுத்தி யெகோவா ராஃபாவா இருந்து அவர்களுக்கு சுகத்தை தரப்போவதற்காக நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். யெகோவா ராஃபா என்றால் சுகமளிக்கிற தெய்வம் என்று நாங்கள் வாசிக்கிறோமே. இயேசுவே, நீர் அவர்களுக்கு சுகத்தை தந்து பலனை தந்து வழிநடத்த போவதற்காக நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். அப்பா, வருகிற வாரம் நடைபெற இருக்கிற ஆலய கட்டுமான பணியின் ரூஃப் பில்லர் ஒர்க், அப்புறமா தேவன் அதுக்குரிய தேவைகள் அதை ஆசீர்வதித்து அதற்குரிய எல்லாவற்றையும் தேவன் சந்திக்கும்படியாக எல்லாரும் பாரத்தோடு ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, எங்கள் சபையில் நடக்கிற இந்த ஆலய கட்டுமான பணியை உடைய கரத்தில் தரப்போகிறோம். அப்பா ஆண்டவரே, அதில் நடக்கிற பில்லர் ஒர்க், அதில் நடக்கிற ரூஃப் ஒர்க், அதில் வேலை செய்கிற ஆட்கள் எல்லாரையும் நீர் பாதுகாத்துக் கொள்வீராக. அதை எடுத்து செய்கிற மேஸ்திரி ஆசீர்வதிப்பீராக, எடுத்து செய்கிற என்ஜினியரை ஆசீர்வதிப்பீராக, அதில் வேலை செய்கிற ஒவ்வொரு கட்டுமான பணி ஆட்களை ஆசீர்வதிப்பீராக. எந்த சேதாரமும் இல்லாமல் அவர்கள் மீது உமது பாதுகாப்பின் கரம் இருப்பதாக. வேலை தடையில்லாமல் நடைபெற வேலைக்குரிய தேவைகள், வேலைக்குரிய பொருட்கள் எல்லாம் சரியான நேரத்தில் கிடைக்கும்படியாக. ஆண்டவரே, வானிலை அப்பா நீர் ஏற்ற நேரத்தில் எல்லாம் சாதகமாய் மாற்றி தரப்போவதற்காக நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். அப்பா, நாங்கள் அந்த ஆலயத்தை கட்டி முடித்து அதில் நாங்கள் உம்மை ஆராதிக்கும்படியாக எங்களுக்கு தேவன் நீர் உதவி செய்ய போறதற்காக நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா. தமிழ்நாட்டில் பரவலான மழையை தேவன் கொடுக்கும்படியாகவும் மழை இல்லாத பகுதிகளில் மழை பெய்யும்படியாக எல்லா நீர்நிலைகளும் நிரம்பும்படியாக எல்லாரும் பாரத்தோடு ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, தமிழ்நாட்டில் எங்கெங்கெல்லாம் நீர்நிலைகள் இருக்கிறதோ அந்த இடத்துல மழை இல்லாமல் இருக்கிற இடங்களிலே எல்லா பஞ்சங்கள் மாறி அந்த இடத்துல சிறப்பாக பயிர்கள் விளையும்படியாக ஆண்டவரே, அந்த இடத்துல நல்ல மழையை நீர் தரப்போவதற்காக நாங்களும் நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். அப்பா, தமிழ்நாடு முழுவதும் பரவலான மழையை தருவீராக. ஆண்டவரே, விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்திற்கு நீரே காரணராக இருக்கிறீர். அப்பா, அவர்களுடைய எல்லா தேவைகளை சந்தித்தருளுங்க. ஆண்டவரே, விவசாயிகள் விதைக்கிற பயிர்களை நல்லபடியாக முளைக்கும்படியாக தேவனை உதவி செய்யுங்க. அந்த இடங்களிலே உமது கரம் இருப்பதாக. நீரே மழையை வர்ஷிக்க பண்ணுகிற தேவன். அப்பா, நீரே எங்கள் தேசத்தின் மீது ஒரு ஆசீர்வாத மழையை வர்ஷிக்க பண்ண போறதற்காக நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். அப்பா, மிஷனரி ஊழியங்களை செய்யும் ஊழியர்களை தேவன் பாதுகாக்க அவர்களுடைய ஊழியத்தின் மூலமாக அநேகர் ரட்சிக்கப்படும்படியாக நாம் எல்லாரும் பாரத்தோடு ஜெபிக்கலாம். நம்மளுடைய மிஷனரிஸ்க்காக சுற்றி இருக்கிற மிஷனரி ஊழியர்களுக்காக எல்லாரும் பாரத்தோடு ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, ஒவ்வொரு மிஷனரி ஊழியர்களை உங்களுடைய கரத்தில் தருகிற நல்ல சத்தத்தை உயர்த்தி ஆண்டவரிடத்தில் பாரத்தோடு கேட்போமா? அப்பா, எங்களுடைய மிஷனரி ஊழியர்களை உங்களுடைய கரத்தில் தருகிறோம். தேவ ஆவியானவர் அவர்களுக்கு பாதுகாப்பை கட்டளையிடுங்க. அவங்க ஊழியத்திற்குரிய பலனை அவர்களுக்கு தருவீராக. அவர்கள் இன்னும் அதிகமாய் அப்பா பலனிலிருந்து ஓடாதபடி அவர்களை பலப்படுத்தி அவர்களை ஆரோக்கியப்படுத்தி அவர்களை திடப்படுத்தி நடத்துவீராக. அவங்களுடைய சபையில் அநேக ஆத்துமாக்களை தருவீராக. எல்லா சோர்வின் ஆவிகள் அவங்களுக்கு எதிராக கிரியை செய்கிற எல்லாவித வானமண்டல பொல்லாத ஆவிகளின் கிரியைகளை இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் நிர்மூலமாக்குகிறோம். There shall be no principalities against them. இந்த நாளிலே அவர்களை நீர் பாதுகாத்து வழிநடத்தி நீர் பெரிய காரியங்களுடைய ஊழியத்தில் செய்ய போறதற்காக எங்களுடைய மிஷனரிஸ் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. பீகார் பகுதியில் ஊழியங்கள் நன்றாய் நடைபெறட்டும். ஜார்க்கண்ட் பகுதியில் நல்ல ஊழியங்கள் நடைபெறட்டும். தேவனே, அந்த இடத்துல ஒரு பெரிய திரளான அப்பா அறுவடையை நீர் வைத்திருக்கிறதுக்காக நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். அப்பா, இந்த நேரத்திலும் பக்கத்தில் கரங்களை பிடித்தவர்களுடைய தேவைகளை கேட்டு அவர்களுக்காக ஜெபியுங்கள்.
அப்படி எல்லாரும் மீண்டுமாய் ஒரு விஷய கரங்களை தட்டி தேவனை பார்த்து சொல்லுவோம், ஆண்டவரே அப்பா, எத்தனை சூழ்நிலை இருந்தாலும் உம்மை மட்டுமே நான் துதிப்பேன் ராஜா. ஆண்டவரே, எத்தனை பலவீனங்கள் இருந்தாலும் அப்பா, எத்தனை சோர்வுகள் இருந்தாலும் உம்முடைய நாமத்தை மட்டுமே நான் மகிமைப்படுத்துவேன் தகப்பனே. அப்படியே எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவர் பார்த்து சொல்லுவோம், ஆண்டவரே அப்பா, வியாதி நேரத்திலும் ஆண்டவரே உம்முடைய நாமத்தை நான் மகிமைப்படுத்துகிறேன் தகப்பனே. அப்பா, மரணத்தின் பயம் என்னை சூழ்ந்து நின்றாலும் ஆண்டவரே உண்மையில் இருக்கிற விசுவாசத்தை நான் ஒரு நாளும் தளர விட மாட்டேன் தகப்பனே. ஆண்டவரே அப்பா, உம்மை ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே எந்த காலத்திலும் அப்பா, எந்த சூழ்நிலையிலும் உம்முடைய நாமத்தை நான் மகிமைப்படுத்தி கொண்டே இருப்பேன் ராஜா. உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. எல்லா தேவனை பார்த்து சொல்லுவோம், ஆண்டவரே இன்னும் உம்மை துதிப்பேன், ஆண்டவரே இன்னும் உம்மை போற்றுவேன் ராஜா. இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். எக்காலமும் நான் துதிப்பேன், நேரமும் நான் போற்றுவேன். காலமும் நான் துதிப்பேன், நேரமும் நான் போற்றுவேன். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். வியாதியின் வேதனை பெருகினாலும் மரணத்தின் பயம் என்னை சூழ்ந்தாலும், வியாதியின் வேதனை பெருகினாலும் மரணத்தின் பயம் என்னை சூழ்ந்தாலும், நீயும் எழுப்பிடுவே பலன் கொடுத்திடுவே, உங்கள் தழும்புகளால் குணமாக்கிடுவே. நீயும் எழுப்பிடுவே பலன் கொடுத்திடுவே, உங்கள் தழும்புகளால் இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். நம்பிக்கையாகுமே இழந்தாலும் எல்லாமே முடிந்தது என்றாலும், நம்பிக்கையாகுமே இழந்தாலும் எல்லாமே முடிந்தது என்றாலும், எங்கள் கல்லறையில் கல்லை புரட்டிடுவே, என்னை மறுபடியும் உயிர் தேரும்பச் செய்வீர். எங்கள் கல்லறையில் கல்லை புரட்டிடுவே, என்னை மறுபடியும் உயிர் தேரும்பச் செய்வீர். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். எக்காலமும் நான் துதிப்பேன், நேரமும் நான் போற்றுவேன். எக்காலமும் நான் துதிப்பேன், நேரமும் நான் போற்றுவேன். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன்.
இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். நல்லவர் நல்லவர் வல்லவர் சர்வ வல்லவர், நல்லவர் வல்லவர் சர்வ வல்லவர், நல்லவர் வல்லவர் சர்வ வல்லவர், நல்லவர் வல்லவர் சர்வ வல்லவர். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். சொல்லுவோமா? இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். எல்லாரும் கரங்களை தட்டி, ஆண்டவரே அப்பா, எந்த காலத்திலும் ஆண்டவரே அப்பா, எந்த நேரமாக இருந்தாலும் ஆண்டவரே நான் உம்மை துதித்து கொண்டே இருப்பேன் தகப்பனே. அப்பா, மாறுபாடான சூழ்நிலையாக இருந்தாலும் ஆண்டவரே, என்னுடைய நம்பிக்கை இழந்த நிலைமையில் நான் இருந்தாலும் தகப்பனே, அப்பா உம்மை மட்டுமே நான் துதித்து கொண்டு இருப்பேன் தகப்பனே. உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ராஜா. நல்ல தெய்வமே, இந்த மாலை வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இந்த மாலை நேரத்தில் கூட ராஜா உம்முடைய வார்த்தையை கேட்க இருக்கிறோம். தேவ ஆவியானவர் எங்களோடு என்ன பேசி சுத்தமாக இருக்கிறீரோ அப்பா, அவர்களை நீர் பேசும் பொழுது ஆண்டவர் எங்கள் இருதயத்தை திறந்தவர்களாக நாங்கள் அமர்ந்திருக்க கர்த்தர் உதவி செய்வீராக. நீரை பொறுப்பெடுத்துக்கொள்ளுங்க, ஆளுகை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நாம் யாவரும் அப்படியே உட்காருவோம். இந்த மாலை ஆராதனைக்கு வந்திருக்கிறவங்க யாவரையும் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினால் வாழ்த்தி வரவேற்கிறேன். அதுக்கு எல்லாரும் உற்சாகமாய் ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? கர்த்தர் நல்லவர். மாலை ஆராதனை சில மாதங்களுக்கு முன்பு துவங்க வேண்டும் என்று ஆண்டவர் எனக்குள்ளே ஒரு பாரத்தை வைத்தார். ஏன்னா ஒரு சில விசுவாசிகள் காலையில் வர முடியாதபடி அவங்க வேலைக்கு கண்டிப்பாய் வர வேண்டும் என்கிற சூழ்நிலை இருந்ததுனால வேலைக்கு போகிற விசுவாசிகளுக்காக ஒரு ஆராதனை துவங்க வேண்டும் என்று யோசித்தோம். இன்னொரு பக்கம் மாலையில் நமக்கு லீடர்ஸ் மீட்டிங் இருக்கிறது. ஆகவே ரெண்டுத்துக்கும் இடையில 6 to 7:30 இந்த மாலை ஆராதனை வைக்க வேண்டும் என்று தீர்மானித்து அதை துவங்கினோம். அநேகர் மாலை ஆராதனையில் காலையில் வர முடியாதவர்கள் பங்கெடுக்கிறீர்கள். காலையில் வந்தவர்களும் நம்முடைய சபையிலே ஊழியம் செய்கிற தலைவர்களும் இந்த மாலை ஆராதனையில் பங்கெடுப்பதை குறித்து மகிழ்ச்சி அடைகிறேன். அதில் என்ன தலைப்பில் நான் செய்தி கொடுக்க வேண்டும் என்று யோசித்த பொழுது, சமீபத்தில் நடக்கிற சில விஷயங்களை பார்க்கும் பொழுது எனக்குள்ளே அந்த காரியங்கள்லாம் பார்க்கும் பொழுது பைபிளில் சொல்லப்பட்ட காரியங்கள் நிறைவேறுகிறதை கவனித்தேன். அப்போ நம்ம ஆண்டவருடைய வருகைக்கு ரொம்ப பக்கத்தில் வந்து விட்டோம். ஆகினால் அதை குறித்து சபையாருக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்று எனக்குள்ளே ஒரு பாரம் உண்டானது. காலையில் வந்த பாஸ்டரோடு மதியானம் லஞ்ச் டைமில் நான் பேசிகிட்டு இருந்தேன் பாஸ்டர் ஸ்டீஃபன் கூட. அவரும் அதான் சொன்னார், உலகம் எங்கும் மக்கள் மத்தியில் ஆண்டவருடைய வருகை குறித்து ஒரு விழிப்புணர்வு வந்து கொண்டிருக்கிறது. இன்னொரு பக்கம் சபைகள், நிறைய சபைகளில் வருகை குறித்து செய்திகள் கொடுக்கப்படுவதில்லை. ஒரு பக்கம் அப்படியே இருக்கிறது. இன்னொரு பக்கம் ஆண்டவருடைய வருகை குறித்த ஒரு விழிப்புணர்வும் அநேக மக்களுக்குள்ளே வந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த நாட்களிலே அந்தி கிறிஸ்துவின் ஆட்சியை குறித்து நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு வரோம். இந்த அந்தி கிறிஸ்துவின் ஆட்சியை குறித்து தானியேல் புஸ்தகம் நீங்கள் பார்த்தீங்கன்னா புதிய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட நிறைய விஷயங்களுக்கு ஆதாரம் பழைய ஏற்பாட்டில் தான் இருக்கிறது. தானியேல் புஸ்தகத்தில் 2 சொப்பனங்கள், தரிசனங்களை நம்ம பார்க்குறோம். ஒன்று நேபுகாத் நேச்சார், உலகத்திலேயே மிக வல்லமையான ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கின நேபுகாத் நேச்சார். இப்போ இருக்கிற ஈரான், ஈராக் ரெண்டுமே சரித்திரத்தில் முக்கியத்துவம் வாய்ந்தவை. ஈரான், ஈராக் இதில் தான் அதாவது பாபிலோனிய அரசாங்கம் அது உண்டானது இந்த பகுதிகளில் தான். ஆபிரகாம் சொந்த ஊரும் இந்த பகுதி தான். அவர் அங்கேருந்து தான் அதுக்கப்புறம் கானானுக்கு போனார். ஆகவே அது மாத்திரமல்ல, பழைய ஏற்பாட்டில் ரொம்ப முக்கியமான சம்பவம், பாஷைகள் உலகமெங்கும் பிரிந்தது இல்லையா, அந்த பாபேல் கோபுரம், அதுவும் பாபிலோன் இப்போ இருக்கிற ஈரான், ஈராக் பகுதி தான். ஆகவே இது எல்லாமே சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த பகுதியாக இருக்கிறது. இந்த ஈரான், ஈராக் பகுதியில் இப்பொழுது பெரிய எழுப்புதலை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் அதெல்லாம் குளோபல் ட்ரெண்ட்ஸ் எத்தனை பேர் தெரியும்னு தெரியல. சுமார் 10 லட்சம் இஸ்லாமியர்கள் ஒரே நேரத்தில் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் ஈரான், ஈராக் பகுதியில். கொஞ்சம் சந்தோஷமா அல்லேலூயா சொல்லலாமா? ஆண்டவர் இரும்பு திரைகளெல்லாம் அசைத்து கொண்டிருக்கிறார். ஆமென். ஆக நம்மை சுற்றிலும் மகிமையான காரியங்களை கர்த்தர் நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த தானியேல் புஸ்தகத்தில்
நேபுகாத் நேச்சார், உலக மகா சக்கரவர்த்தி ஆகிய நேபுகாத் நேச்சார் ஒரு கனவு பார்க்குறார், ஒரு சொப்பனம் பார்க்குறார். பயங்கரமான ஒரு சிலை, வித்தியாசமான ஒரு சிலை. அதனுடைய தலை வந்து தங்கத்தினால் ஆகியிருக்கிறது, அதனுடைய ஷோல்டர் வந்து வெள்ளியினால் ஆகியிருக்கிறது, அதனுடைய வயிறும் தொடையும் இரும்பினால் ஆகியிருக்கிறது, அவனுடைய பாதங்கள் பாதி இரும்பும் பாதி களிமண்ணிலும் ஆகியிருக்கிறது. ஸோ இந்த தரிசனத்தினுடைய விளக்கத்தை தானியேல் கொடுக்கிறார். பொன்னாகிய அந்த தலை வந்து நேபுகாத் நேச்சார். உலகத்தில் இதுவரை ஆண்ட மகா சக்கரவர்த்திகளில் மிக உன்னத நிலையில் இருப்பது நேபுகாத் நேச்சார். தொங்கும் தோட்டம் என்கிற ஒரு தோட்டத்தை அவர் உருவாக்கினார். அது வந்து உலக அதிசயங்களில் ஒன்று. அப்போ பாருங்க, சுமார் 3000 வருஷத்துக்கு முன்பாகவே உலக அதிசயத்தை உண்டாக்கின ஒரு மன்னன், அவர் தான் தலை. அவருக்கு அடுத்து அவருடைய ராஜ்யம் ரெண்டாய் பிரிகிறது, மேதியா பெர்சியா என்று இரண்டாக பிரிகிறது. இது வந்து ஷோல்டர், 2 ஷோல்டர் இருக்கிற மாதிரி ரெண்டாய் பிரிகிறது. அந்த மேதியா பெர்சியா அரசாங்கத்தில் தான் ஆகாஸ்வேரு ராஜா, அதுக்கப்புறம் எஸ்தர் ராஜாத்திலாம் வருகிறார்கள். அதன் பின்பு வயிறும் தொடையும் வந்து இரும்பால் இருக்கிறது வந்து ரோம பேரரசு. ஆண்டவர் இயேசுவின் காலத்தில் உலகமெங்கும் நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக இருந்த ஒரு பேரரசு ரோம பேரரசு. அதுக்கப்புறம் 2000 வருடங்கள் ஆகிவிட்டது. இப்பொழுது நாம் பாதங்கள், பாதி இரும்பும் பாதி களிமண்ணும், பாதத்திலே 10 விரல்கள். எல்லாருக்கும் எத்தனை விரல் இருக்கிறது பாதத்தில்? ஒரு சிலர் 12 இருக்கும், நிறைய பேருக்கு 10 விரல்கள். இப்போ இந்த 10 விரல்கள் பாதி களிமண்ணும் பாதி இரும்புமாக இருக்கிற இந்த பாதங்கள் வந்து 10 ராஜ்யங்களை குறிக்கிறது. அதாவது 10 நாடுகள் ஒன்றாக இணைந்து ஒரு இராணுவத்தை உருவாக்கும். ஆனால் இதுவரை அப்படி நடக்கவில்லை. நேட்டோ என்கிற ஒரு இராணுவம் இருக்கிறது, ஆனால் அது அமெரிக்காவின் கண்ட்ரோலில் தான் இருக்கிறது. ஆனால் சமீப காலமாக நடக்கிற காரியங்களை பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவுக்கும் ஐரோப்பாவுக்கும் இடையிலே உறவுகள் விரிசல் அடைகிறதுனால் ஐரோப்பிய நாடுகள் நமக்குன்னு ஒரு இராணுவம் வேண்டும் என்று இப்போ முயற்சி எடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஒருவேளை ஐரோப்பிய நாடுகள் எல்லாம் ஒன்றிணைந்து ஒரு இராணுவத்தை உருவாக்கும் என்றால் அதுதான் அந்தி கிறிஸ்துவின் ஆட்சிக்கு உதவி செய்ய போகிற இராணுவம். அல்லேலூயா. ஸோ ரொம்ப பக்கத்தில் நம்ம வந்துட்டு இருக்கிறோம் வேதத்தின் சரித்திரத்தில். ஒருபுறம் நேபுகாத் நேச்சார் அந்த சொப்பனத்தை பார்க்கிறார், இன்னொரு புறம் தானியேலுக்கு இன்னொரு சொப்பனத்தை ஆண்டவர் காண்பிக்கிறார். அதில் இருந்து தான் இன்னைக்கு நம்ம வந்து அந்தி கிறிஸ்துவின் ஆட்சியை குறித்து சில விஷயங்கள் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம எல்லாரும் தானியேல் 7வது அதிகாரத்துக்கு நேராக வேதத்தை திருப்பிக் கொள்வோம். அதில் பழைய ஏற்பாட்டில் 1041வது பக்கத்தில் தானியேலின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 23 முதல் 27 வரை நம்ம வாசிக்க போகிறோம். இந்த வசனத்தை வச்சு ஏஐ கிட்ட எனக்கு வீடியோ வேணும்னு கேட்டேன். அது கொடுத்தது பாருங்கள் வீடியோ பயங்கரமாக. நம்ம இந்த ஏஐ வந்து இப்போ பனானா, ஏதோ ஒரு பனானான்னு ஒன்று வந்திருக்குதாமே, என்ன பனானா அது? நேனோ பனானா. அவ்வளோ நேச்சுரலாக அது வந்து படத்தெல்லாம் வந்து கொடுக்குறதா. இதில் இன்னொரு கூத்து என்னென்னா, ஒரு பொண்ணு என்னுடைய படத்தை வந்து சாரி போட்ட மாதிரி கொடுன்னு கேட்டால் அது அந்த கையில் இருக்கிற மச்சத்தை கூட அது காமிக்குதான். அப்போ இது அந்த பொண்ணு பயந்துடுச்சு. அவள் கொடுத்த ஃபோட்டோவில் மச்சம் இல்லை, ஆனால் ஏஐ கொடுத்த ஃபோட்டோவில் மச்சம் இருக்கிறது. அவளுக்கு பயம் வந்து விட்டது. அப்புறம் பார்த்தா இந்த ஏஐ என்ன பண்ணியிருக்கு, அவளுடைய ஃபோட்டோ எங்கெங்கெல்லாம் நெட்டில் இருக்குதோ எல்லாத்தையும் தேடி அதில் கம்பேர் பண்ணி ஒரு புதிய ஃபோட்டோ உருவாக்கியிருக்கிறது. இதெல்லாம் எதை குறிக்கிறது என்றால், அந்தி கிறிஸ்து ஆட்சியில் உங்களுடைய உடம்புல இருக்கிற அடையாளம் முதற்கொண்டு அவனுக்கு துல்லியமாக தெரியும், யாரும் ஏமாற்ற முடியாது. அல்லேலூயா. இது நீங்கள் குளோபல் ட்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரத்தில் நம்ம இல்லை, ரொம்ப ரொம்ப பக்கத்தில் வந்து விட்டோம். சரி, தானியேல் கண்ட தீர்க்க தரிசனத்துக்கும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்புக்கும் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். தானியேல் 7வது அதிகாரம் 23 முதல் 27 வசனங்கள் வரை மாறி மாறி நம்ம வாசிப்போம். எல்லோரும் எடுத்துக்கிட்டிங்களா? 1041வது பக்கம். கொஞ்சம் பேர் கையில் பைபிள் இல்லை. பிள்ளைங்கள்லாம் பைபிள் கொண்டு வரது இல்லையா சர்ச்சுக்கு? வரும்போது பைபிள் எடுத்துகிட்டு வரணும். எல்லாம் மாடர்ன் ஆகிட்டாங்க. ஓகே, பைபிள் கொண்டு வராதவங்க ஸ்க்ரீனில் பார்த்து வாசித்துக்கிடுங்க. 23 நான் வாசிக்கிறேன். அவன் சொன்னது, 4ஆம் மிருகம் பூமியிலே உண்டாகும் 4ஆம் ராஜ்யமாகும். அது எல்லா ராஜ்யங்களை பார்க்கிலும் வேறாக இருந்தது. பூமியை எல்லாம் பட்சித்து அதை மிதித்து அதை நொறுக்கி போடும். சரி, நான் என்ன நினைக்கிறேன், இந்த வசனத்தை வாசிக்க இதை குறித்து ஏஐ கொடுத்த வீடியோவை பார்த்துலான்னு நினைக்கிறேன். வீடியோ ரெடியாக இருக்காமா? முதல்ல 23 நான் சொல்ல பாஸ் பண்ணி போடுங்க. 4வது மிருகம் என்பது அந்தி கிறிஸ்துவின் ஆட்சியை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 4வது மிருகம் வந்து 4வது ராஜ்யம். எல்லா ராஜ்யங்களை பார்க்கலும் அது வித்தியாசமாக இருந்தது, பூமியை பட்சித்தது.
இந்த 4வது மிருகத்தை குறித்து அந்த வீடியோ என்ன வந்திருக்குன்னு பார்ப்போம். சின்ன வீடியோ தான், ஒரு நிமிஷம் தான். தானியேல் இப்போ சொப்பனம் பார்க்குறாரு. அவரை சுற்றிலும் காற்று வீசி கொண்டிருக்கிறது. இதுதான் வந்து அந்த 4வது மிருகம். அது பார்க்கறதுக்கு எப்படி இருக்கிறது? போதும், அப்படியே பாஸ் பண்ணு. ஸோ இந்த 4வது மிருகத்தில் இது முதல் மிருகம். அதை குறித்து நம்ம வந்து தானியேல் 7வது அதிகாரத்தில் நீங்கள் வாசித்தீங்கன்னா, அந்த அதிகாரத்தின் முதல் வசனத்தை வாசித்தீங்கன்னா தெரியும். எல்லாரும் அந்த வசனத்தை வாசிக்கலாமா? 1வது வசனம் நான் சொல்ல வீடியோ எதுவும் மாறி பார்த்துக்கலாம். பாபிலோன் ராஜாவாகிய பெல்ஷாத்சாரின் 1ஆம் வருஷத்திலே தானியேல் ஒரு சொப்பனத்தையும் தன் படுக்கையின் மேல் தன் தலையில் தோன்றின தரிசனங்களையும் கண்டார். பின்பு அந்த சொப்பனத்தை எழுதி காரியங்களின் தொகையை விவரித்தார். இப்போ 2வது வசனம், தானியேல் சொன்னது, ராத்திரி காலத்தில் எனக்கு உண்டான தரிசனத்திலே நான் கண்டது என்னவென்றால், 4 காற்றுகளும் பெரிய சமுத்திரத்தின் மேல் அடித்தது. இப்போ தானியேல் வந்து அப்படியே கனவு காண்றாரு, காற்று அடிக்குது இல்லையா? இந்த வசனத்தை கொடுத்தோடனே ஏஐ வந்து வீடியோ கொடுக்குது. அப்புறம் 3வது வசனத்தில், அப்பொழுது வெவ்வேறு ரூபமுள்ள 4 பெரிய மிருகங்கள் சமுத்திரத்திலிருந்து எழும்பினது. அதுல முதல் மிருகத்தை குறித்து 4வது வசனத்தை நம்ம பார்க்கிறோம். முந்தினது சிங்கத்தை போல் இருந்தது, அதற்கு கழுகின் சட்டைகள் உண்டாயிருந்தது. நான் பார்த்து கொண்டிருக்கையில் அதன் இறகுகள் பிடிப்பட்டது. அது தரையிலிருந்து எடுக்கப்பட்டு மனுஷனை போல 2 காலின் மேல் நிமிர்ந்து நிற்கும்படி செய்யப்பட்டது. மனுஷ இருதயம் அதற்கு கொடுக்கப்பட்டது. இப்ப நம்ம ஒரு மிருகம் காமிச்சது இல்லையா, ரக்கையோட கூட, அதை பத்தி தான் இப்ப நம்ம பார்த்தோம். அடுத்து 2வது மிருகம் எப்படி இருந்தது? 5வது வசனம், பின்பு கரடிக்கு ஒப்பாகிய வேற இரண்டாம் மிருகத்தை கண்டேன். அது ஒரு பக்கமாய் சாய்ந்து நின்று தன் வாயின் பற்களுக்குள்ளே 3 விலா எலும்புகளை கவ்விக்கொண்டிருந்தது. எலும்பி வெகு மாம்சம் தின்னதென்று அதற்கு சொல்லப்பட்டது. 2வது மிருகம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாமா? ஏஐ கொடுத்த அந்த வீடியோ போடுமா? இப்போ தானியேல் பார்த்துட்டு இருக்கிறார். பின்னாடி கரடி போன்ற ஒரு உருவம் வருது. அதில் பார்த்தீங்கன்னா, இல்லை அடுத்த இதுக்கு போயிட்டீங்க, கொஞ்சம் பின்னாடி வாங்க. இன்னும் கொஞ்சம் பின்னாடி, அந்த முந்தின மிருகத்துலேருந்து நம்ம பார்க்கலாம். ஓகே, இது முதல் மிருகம். அது ரக்கைகளை உடையதாக இருக்கிறது, மனுஷனை போல எழும்பி நின்னது. 2வது மிருகம் கரடிக்கு ஒப்பாக இருக்கிறது. அது நெஞ்சில் பார்த்தீங்கன்னா விலா எலும்புகள் 2 நீட்டிகிட்டு இருக்கிறது. போதும். 3வது மிருகம் 6வது வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அதன் பின்பு சிவிங்கியை போல் இருக்கிற வேறொரு மிருகத்தை கண்டேன். அது முதுகின் மேல் பட்சியின் செட்டைகள், அதன் முதுகில் வந்து பறவையின் செட்டைகள் 4 இருந்தது. அந்த மிருகத்துக்கு 4 தலைகளும் உண்டாயிருந்தது. அதற்கு ஆளுகை அளிக்கப்பட்டது. நல்லா கவனிச்சீங்கன்னா, இது வந்து தானியேல் கண்ட சொப்பனம். இது உண்மையா இப்படிப்பட்ட மிருகங்கள் கிடையாது. இது வந்து ஒரு அடையாளமாக, இனி என்ன நடக்க போகிறது என்பதை குறித்து ஒரு அடையாளமாக தானியேலுக்கு ஆண்டவர் இந்த சொப்பனத்தை காண்பிக்கிறார். அந்த சொப்பனத்தில் 6வது பார்த்த மிருகத்துக்கு எத்தனை தலை இருந்தது? 4 தலை. இப்போ அந்த வீடியோ பார்ப்போம். எல்லாமே ஒரு 30 செகண்ட். இந்த 4 தலைகள் உள்ள சிவிங்கி போன்ற உருவத்தை உடைய, அதே நேரத்தில் ரக்கைகளை உடைய ஒரு மிருகம். போதும், இது வரைக்கும் பார்த்தோம். அடுத்து 4வது மிருகம். இதுதான் அந்தி கிறிஸ்துவை குறித்து வேதம் சொல்கிறது. 7வது வசனத்துல வாசிங்க பார்க்கலாம். அதற்கு பின்பு ரா தரிசனங்கள் 4ஆம் மிருகத்தை கண்டேன். அந்த ரா தரிசனங்களில் 4வது மிருகத்தை நான் பார்த்தேன். அது கொடியும் பயங்கரமும் கெடியும் பயங்கரமும் மகா பலத்ததுமாய் இருந்தது. அதற்கு பெரிய இரும்பு பற்கள் இருந்தது. அது நொறுக்கி பட்சித்து மீதியானதை தன் கால்களால் மிதித்து போட்டது. அது தனக்கு முன்னிருந்த எல்லா மிருகங்களை, தனக்கு முன்னாடி இருந்த அந்த 3 மிருகங்களை பார்க்கிலும் வேற்றுருவமாய் இருந்தது. அது வித்தியாசமான ஒரு உருவம் உடையதா இருந்தது. அதற்கு 10 கொம்புகள். இங்கதான் நம்ம வரணும். அதுக்கு எத்தனை கொம்புகள் இருந்தது? 10 கொம்புகள் இருந்தது. 8வது வசனத்திலே, அந்த கொம்புகளை நான் கவனித்திருக்கையில் இதோ அவைகளுக்கு இடையே வேறொரு சின்ன கொம்பு எழும்பிற்று. அதற்கு முன்பாக முந்தின கொம்புகளில் 3 பிடுங்கப்பட்டது. இதோ அந்த கொம்புகளில் மனுஷ கண்களுக்கு ஒப்பான கண்களும் பெருமையானவைகளை பேசும் வாயும் இருந்தது. ஆமென். நல்லா கவனிங்க. 10 கொம்புகள் இருந்தது. அந்த 10 கொம்புகள்ல 4 கொம்பை பிடுங்கிட்டு புதுசா ஒரு கொம்பு முளைத்தது.
அது பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருமை பேசுகிற கொம்பாக இருந்தது. அந்த கொம்பில் சில கண்களும் காணப்பட்டது. இதுதான் அந்தி கிறிஸ்துவை குறித்து. 10 ராஜ்யங்கள் ஸ்தாபிக்கப்படும். அந்த 10 ராஜ்யங்கள்லேருந்து ஒரு ராஜா எழும்புவான். அவன் தான் அந்தி கிறிஸ்துவாக இந்த பூமிக்கு வருவான். ஸோ இந்த அந்தி கிறிஸ்துவை குறித்த அந்த 4வது மிருகத்தை குறித்து நம்ம பார்ப்போம். அதில் புதுதாக ஒரு கொம்பு வருவதை நீங்கள் பார்ப்பீங்க. போடும். இதுதான் அந்த 10 கொம்புகளை உடைய பயங்கரமான அந்த மிருகம். அந்த 10 கொம்புகளில் நடுவில் ஒரு கொம்பு முளைக்கிறது இல்லையா? ஸோ இந்த நடுவில் இருக்கிற கொம்பு தான் அந்தி கிறிஸ்து. ஸோ தானியேலுடைய சொப்பனம் எப்படி இருந்திருக்குன்னு சொல்லி உருவகமாக ஏஐ கொடுத்த வீடியோ. நம்மலாம் இதை வரையணுன்னா பல நாள் ஆகும். நான் ப்ராம்ப்ட் கொடுத்த 2 நிமிஷத்தில் இதை வரைஞ்சி கொடுத்துருச்சு. இந்த வீடியோ கிரியேட் பண்ணி கொடுத்துருச்சு. பாருங்கள், நம்ம நினைப்பதை விட வேகமாக ஏஐ டெக்னாலஜி போய் கொண்டு இருக்கிறது. இந்த நேனோ பனானாலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே தத்ரூபமாக உங்களை போலவே ஃபோட்டோவை உருவாக்குது. இனி எது உண்மை எது பொய்ன்னு கண்டுபிடிக்க முடியாது. உங்களை போலவே ஃபேக் ஃபோட்டோவை உருவாக்கி என்ன வேணாலும் பண்ணலான்ற அளவுக்கு டெக்னாலஜி போய்விட்டது. ஆகவே கண்ணால் காண்பதும் போய், காதால் கேட்பதும் போய், தீர விசாரிப்பதே மெய். இனி ஃபோட்டோவை பார்த்தோ வீடியோவை பார்த்தோ எதுவும் உண்மை அப்படின்னு இனி நம்ம சாதிக்க முடியாது. அந்த அளவுக்கு டெக்னாலஜி வளர்ந்து விட்டது. சரி, இப்போ இந்த அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி 10 ராஜ்யங்களின் நடுவிலே இவன் ஒரு கொம்பாக முளைத்து வருவான். முளைத்து இந்த 10 ராஜாக்களுக்கு பின்பு இவன் உலகத்தை ஆளுகை செய்வான். அதை குறித்து தான் 23வது வசனத்திலிருந்து நம்ம பார்க்குறோம். இந்த கொம்பை குறித்து 22ல இருந்து நம்ம வாசிப்போம். 22ல சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த கொம்பு பரிசுத்தவான்களோட யுத்தம் பண்ணி அவர்களை மேற்கொண்டது என்று கண்டேன். அடுத்து 23வது வசனத்திலே அவன் சொன்னது, 4ஆம் மிருகம் பூமியிலே உண்டாகும் 4ஆம் ராஜ்யமாம். அது எல்லா ராஜ்யங்களை பார்க்கிலும் வேறாயிருக்கிறது. பூமியை எல்லாம் பட்சித்தது, அதை மிதித்து அதை நொறுக்கி போடும். 24வது வசனத்துல 10 கொம்புகள் குறித்து விளக்கத்தை தானியேல் சொல்றாரு. 24வது வசனத்தை வாசிங்க. அந்த 10 கொம்புகள் என்னவென்றால் அந்த ராஜ்யத்திலே எழும்பும் 10 ராஜாக்களாம். இப்போ அடுத்து எழும்ப போகிற 10 ராஜாக்கள் தான் அந்த 10 கொம்புகளுக்கு அடையாளமாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு பின்பு அந்த 10 ராஜாக்களுக்கு பின்பு வேறொருவன் எழும்புவான். அவன் முந்தினவர்களை பார்க்கிலும் வேறாய் இருந்து 3 ராஜாக்களை தாழ்த்தி போட்டு. சரி, சோ இப்போ பாத்தீங்கன்னா இந்த அந்தி கிறிஸ்து என்ன பண்ணுவான்? இந்த 10 ராஜ்யங்கள் எனக்கு தெரிந்து இந்த ஐரோப்பிய நாடுகள் எல்லாம் ஒன்றிணைந்து ஏற்கனவே ஒரு அமைப்பை உருவாக்கி இருக்கிறது. ஆனா இப்பதான் அவர்கள் தங்களுக்கென்று அமெரிக்காவை சாராமல் ஒரு புதிய இராணுவத்தை உருவாக்க திட்டமிட்டு கொண்டிருக்கிறார்கள். அப்ப இந்த இராணுவம் ஒன்றாக இணைக்கப்படும் பொழுது உலகத்தில் பலமுள்ள ஒரு இராணுவமாக மாறும். அமெரிக்காவையும் விட அது பலமுள்ள ஒரு இராணுவமாக மாறும். இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா பலவீனமாகி கொண்டிருக்கிறது. அமெரிக்காவில் பாதுகாப்பு இல்லை. உலகத்திலே பாதுகாப்பான நாடாக இருந்த அமெரிக்காவில் பாதுகாப்பு இல்லை. சமீபத்தில் சார்ல்ஸ் கர்க் அப்படின்னு சொல்லப்படுகிற ஒரு இளம் ஊழியரை பப்ளிக்காக சுட்டு கொண்டு விட்டார்கள். இப்படி பயங்கரமான மாற்றங்கள் அமெரிக்காவில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. உலகத்தில் பாதுகாப்பு இல்லாத நாடுகளின் பட்டியலில் இந்தியாவை விட அமெரிக்கா மேலே போயிடுச்சு. அமெரிக்காவை விட நம்ம ஊர் பாதுகாப்பான ஊர். ஒரு அலையிலையோ சொல்லுங்கள். ஆனால் இந்தியாவில் பிறந்ததுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரன்ற நிலைமையில் உலகம் மாறிக்கொண்டிருக்கிறது. அப்போது இந்த அமெரிக்கா இனி வல்லரசாக இல்லாதபடி இந்த 10 நாடுகள், ஐரோப்பிய நாடுகள் எல்லாம் ஒன்றிணைந்து ஒரு வல்லரசையும் ஒரு இராணுவத்தையும் உருவாக்கும். இந்த 10 நாடுகளின் நடுவில் தான் அந்தி கிறிஸ்து எழும்புவான். ஒரு கொம்பாக அவன் எழும்புவான். அந்த கொம்பு பெருமையானவைகளை பேசும். அடுத்து 27வது வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? வானத்தின் கீழெங்கும் ராஜ்யங்களில் ராஜரீகமும் ஆளுகையும் மகத்துவமும் உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களாகிய ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். போதும். சரி, இப்போ வானத்தின் கீழங்கும் உள்ள ராஜ்யங்களின் ராஜரீகம், ஆளுகை, மகத்துவம் உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களுடைய ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். இது ஆண்டவருடைய வருகைக்கு பின்பு நடக்க போகிற ஒன்று. இப்போ இந்த தானியேலின் தரிசனத்திலே அந்தி கிறிஸ்து ஒரு கொம்பாக முளைப்பான். அவன் பெருமையானவைகளை பேசுவான். அவன் இந்த உலகத்தை தன்னுடைய கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வருவான். இப்போ இந்த அந்தி கிறிஸ்து முழு உலகத்தையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர இப்பொழுது நம்மை சுற்றிலும் 3 விஷயங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதை தான் இன்னைக்கு உங்களோடு நான் வேகமாய் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இன்றைக்கு தமிழில் தலைப்பு சொல்லணும்னா உலகளாவிய போக்குகள், குளோபல் ட்ரெண்ட்ஸ்.
தீர்க்கதரிசன நிறைவேறுதலும் உலகளாவிய போக்குகளும், குளோபல் ப்ராப்பர்ட்டிக் அலைன்மெண்ட் அண்ட் குளோபல் ட்ரெண்ட்ஸ். இப்போ அந்தி கிறிஸ்துவின் ஆட்சிக்கு உலகம் ஆயத்தமாகும்படி 3 விஷயங்கள் நம்மை சுற்றிலும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த 3 விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலாவது குளோபல் கவர்னன்ஸ். அதாவது முழு உலகமும் ஒரு சிஸ்டம் கீழே அல்லது ஒரு இன்ஸ்டிடியூஷன் கீழே, ஒரு ஆளுகையின் கீழ் கொண்டு வரப்பட வேண்டும் என்று உலகத்தின் போக்கு போய்கொண்டிருக்கிறது. இன்னொரு வகையில் சொல்லப்போனால், எப்படி இந்தியாவில் ஒரே மொழி, அப்புறம் இந்தியா முழுவதும் ஒரே ரேஷன் கார்டு, இந்தியா முழுவதும் எப்படி எல்லாத்தையும் ஒன்றா மாற்றணும் அப்படின்னு சொல்லி இப்போ இருக்கிற அரசாங்கம் சொல்லிகிட்டு இருக்கு. ஆனால் ஒரே ஜாதின்னு மாத்திரம் சொல்ல மாட்டான். ஜாதி மாத்திரம் வித்தியாசமாக இருக்கணும், ஆனால் மற்றதெல்லாம் ஒரே லாங்குவேஜ். இந்தியா ஃபுல்லாக ஹிந்தி தான் பேசணும், இந்தியா ஃபுல்லாக ஒரே உணவு, கோதுமை தான் சாப்பிட்ணும், நீங்கள் எல்லாம் விருப்பப்பட்ட உணவு சாப்பிடக்கூடாது. இப்படி பல காரியங்கள் உலகமெங்கும் ஒரு சென்ட்ரலைஸ்டு கவர்மெண்ட்டுக்கு நேராக போய்கொண்டிருக்கிறது. இந்த குளோபல் கவர்னன்ஸ் என்று சொல்லப்படுகிற முழு உலகத்தையும் ஒரு குறிப்பிட்ட அரசாங்கத்துக்காக, அதாவது ஒரு ஆளுகைக்கு கீழாக கொண்டு வரும்படியான முயற்சிகள் இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதை குறித்து அந்தி கிறிஸ்துவின் இந்த ஆட்சியை குறித்தும் வெளிப்படுத்தின விசேஷத்தில் நம்ம பார்ப்போம் என்றால், அதுக்கு முன்னாடி தானியேல் 7:25 நம்ம வாசித்துலாம். இந்த அந்தி கிறிஸ்துவுக்கு ஒரு பவர் டெம்பரரியாக ஆண்டவர் கொடுக்கிறார். தானியேல் 7:25 உன்னதமானவருக்கு விரோதமாக வார்த்தைகளை பேசி உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களை ஒடுக்கி, அதாவது உன்னதமான தேவனுக்கு விரோதமான வார்த்தைகளை பேசி உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களாகிய அவருடைய ஊழியர்களையும் அவருடைய பிள்ளைகளையும் ஒடுக்கி காலங்களையும் பிரமாணங்களையும் மாற்ற நினைப்பார். இதுவரை உலகத்தில் இருந்த எல்லா சிஸ்டத்தையும் மாற்றி காலங்களையும் உலகத்தின் நியதிகளையும் மாற்ற நினைப்பான். அவர்கள் ஒரு காலமும் காலங்களும் அரைக்காலமும் செல்லும் மட்டும் அவன் கையில் ஒப்புக்கொடுக்கப்படுவார்கள். இங்க 7 வருஷத்தை இங்க சூசகமாக தானியேல் சொல்றார். 7 வருடம் அந்தி கிறிஸ்துவின் கையில் உலகம் ஒப்பு கொடுக்கப்படும். அவன் பரிசுத்தவான்களை ஒடுக்குவான், தன்னுடைய முழு கண்ட்ரோலுக்குள்ளேயும் உலகத்தை கொண்டு வருவான் என்று தானியேல்ல தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதைத்தான் வெளிப்படுத்தின விசேஷம் 13வது அதிகாரம் 7-8 வசனங்களிலே யோவான் கண்ட தரிசனத்திலே அவர் பார்க்கிறார். வெளிப்படுத்தல் 13:7-8 வசனங்களிலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? மேலும் பரிசுத்தவான்களோடு யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயிக்கும்படிக்கு அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது, அந்த மிருகத்துக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டதும் அல்லாமல் ஒவ்வொரு கோத்திரத்தின் மேலும் பாஷைக்காரர் மேலும் ஜாதிகள் மேலும் அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. எவ்வளவு தெளிவா வெளிப்படுத்தின விசேஷத்துல சொல்லப்பட்டது பாருங்க. முந்தின வசனத்துல ஒவ்வொரு கோத்திரத்தின் மேலும் பாஷைக்காரர்கள் மேலும் ஜாதிகள் மேலும் அந்த மிருகத்துக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. அப்படின்னா அந்தி கிறிஸ்து ஏதோ ஒரு குறிப்பிட்ட நாட்டில் ஆளுகை செய்ய போறதில்ல, முழு உலகத்தையும் அவன் ஆளுகை செய்ய போகிறான். ஒவ்வொரு கோத்திரம், ஒவ்வொரு பாஷைக்காரர், ஒவ்வொரு ஜாதினா தேசம் என்று நம்ம எடுத்துக்கணும். தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணும்பொழுது நேஷன், தேசம் அப்படின்றத ஜாதிகள் அப்படின்னு டிரான்ஸ்லேட் பண்ணிட்டாங்க. நம்ம ஊரில் இருக்கிற ஜாதிகள் கிடையாது, இது தேசங்கள். அப்போ உலகத்தில் இருக்கிற தேசங்கள் மேலெல்லாம் அதிகாரம் அந்தி கிறிஸ்துவுக்கு கொடுக்கப்பட்டது. அது மாத்திரமல்ல, 8வது வசனத்தில் இன்னும் ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கிறது. உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியினுடைய ஜீவ புத்தகத்தில் பேர் எழுதப்பட்டிராத பூமியின் குடிகள் யாவரும் அதை வணங்குவார்கள். பரலோகத்துக்கு போகும்படி ஜீவ புஸ்தகத்துல யார் யார் பேர் இல்லையோ அவர்கள் எல்லாம் அந்தி கிறிஸ்துவை என்ன பண்ணுவாங்க? வணங்குவார்கள். பக்கத்துல அவங்க கைப்பிடிச்சு சொல்லுங்க, உயிரே போனாலும் அவனை மாத்திரம் கும்பிட்டுறாதீங்க. அப்புறம் எங்க தான் போனோம்? அதுக்கப்புறம் பரலோகம் போக முடியாது. இன்னைக்கு பாருங்க, எத்தனை விசுவாசிகள் பின்வாங்கி விக்கிரகத்தை போய் வணங்க போய் விடுகிறார்கள். எத்தனை வாலிப பிள்ளைகள் நல்ல பக்தியோடு ஆண்டோருக்குள்ள இருக்கிறாங்க, கல்யாணம்னு வரும்பொழுது விக்கிரக ஆராதனை செய்கிற குடும்பத்தில் போய் வாழ்க்கைப்பட்டு பின்வாங்கி போய் விடுகிறார்கள். வேதம் தெளிவாக சொல்லுது, இப்படி பின்வாங்கி போகிறவர்கள் ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்படாதவர்கள். டைரெக்டாக எங்கே டிக்கெட் வாங்கிட்டு போயிட்டுருக்குறாங்க? டைரெக்டாக அவங்க போக வேண்டிய இடத்துக்கு டிக்கெட் வாங்கிட்டு போயிட்டுருக்குறாங்க. ஆனால் நாம் எந்த சூழ்நிலையிலும் ஆண்டோர் மேல் இருக்கிற வைராக்கியத்தை விட்டுவிடக்கூடாது. அல்லேலூயா. உயிரே போனாலும் விக்கிரகத்தை என்ன பண்ணிடக்கூடாது? வணங்கக்கூடாது. உயிரே போனாலும் அந்தி கிறிஸ்துவை வணங்க கூடாது. ஆனால் இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா, முழு உலகத்தையும் ஆளுகை செய்யக்கூடிய ஒரு அதிகாரத்தை அந்த அதிகாரத்தை அந்த அந்தி கிறிஸ்துவுக்கு கொடுக்கப்படுகிறது அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இல்லையா?
இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உலகத்தை ஆளுகை செய்யும்படியாக நிறைய அமைப்புகள் உருவாக்கப்பட்டு வந்து விட்டது. இந்த குளோபல் கவர்னன்ஸ் அப்படின்னு சொல்றதுல வந்து என்னென்ன முக்கியமான அமைப்புகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யுனைடெட் நேஷன்ஸ் ஐநா என்கிற ஒரு அமைப்பு இருக்கிறது. எத்தனை பேருக்கு அதை குறித்து தெரியும்? ஐக்கிய நாடுகள் அமைப்பு. எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க? படிக்கிற பிள்ளைங்க கேள்விப்படலையா? ஐநா. உலகத்தில் எந்த பிரச்சனை வந்தாலும் யார் போய் தலையிடுவாங்க? ஐநா தான் போய் தலையிடும், சமரசம் பண்ணும். இந்த ஐநா என்கிற அமைப்பு முழு உலகத்தையும் ஒரு கண்ட்ரோலில் கொண்டு வருவதற்காக முழு உலகத்திலும் இன்டர்நேஷ்னல் லா, அதுக்கப்புறம் சமாதான பேச்சுவார்த்தை, இது எல்லாத்தையும் ஐநா அமைப்பு நடத்தும். இது வந்து அந்தி கிறிஸ்துவின் ஆட்சிக்கு உதவியாக செயல்படும் பின்னாட்களில். இரண்டாவதாக, முழு உலகத்தையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரும்படி WHO அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்கிறது. எத்தனை பேர் அதை கேள்விப்பட்டிருக்கீங்க? வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன். பரவாயில்ல, நிறைய பேர் தெரிஞ்சு வச்சிருக்கிறீங்க. இந்த கொரோனாவை உலகம் முழுவதும் உலகளாவிய அளவில் கட்டுப்படுத்த இந்த அமைப்பு தான் பயன்படுத்தப்பட்டது. என்று சொல்லப்படுகிற இந்த வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் தான் பயன்படுத்தப்பட்டது. அவன் என்ன சொன்னாலும் உலக மக்கள் கீழ்ப்படிந்தார்களா இல்லையா? கீழ்ப்படிந்தார்களா இல்லையா? மாஸ்க் போட்டு தான் வெளியே போகணும்னு சொன்னாங்க. போட்டோமா இல்லையா? உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா இல்லையா? அவனுக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. மாஸ்க் போட்டு தான் வெளியே போனோம். ஆனால் இப்போ கண்டுபிடிச்சிருக்கிறான் மாஸ்க்குக்கும் கொரோனாவுக்கும் சம்மந்தமே இல்லை. ஆனால் நம்ம சொன்ன உடனே என்ன பண்ணோம்? மாஸ்க் போட்டோம். அடுத்து கொரோனா வந்துடுச்சா டோலோ 650 போடுன்னா போட்டிங்களா இல்லையா? போட்டோம், நானும் போட்டேன். ஆனால் டோலோ 650க்கும் கொரோனாவுக்கும் சம்பந்தம் இல்லை. அதுக்கடுத்து கொரோனாவிலேருந்து உயிரை பாதுகாக்கணும்னா உடனே இன்ஜெக்ஷன் போடுங்கன்னா போட்டிங்களா இல்லையா? ஆமாம், போட்டிங்க. ஆனால் அந்த இன்ஜெக்ஷனால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. அதனால் சைடு எஃபெக்ட் தான் வருதுன்னு சொல்லி இப்போ கண்டுபிடித்திருக்கிறார்கள். இது வந்து ஒரு டெஸ்டிங், ஒரு ட்ரையல். நம்ம கண்ட்ரோலுக்கு பூமி வருதா அப்படின்னு பார்க்கறதுக்காக இந்த வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் டெஸ்ட் பண்ணது தான் இந்த கொரோனா. கொரோனா வந்து சாதாரண ஒரு டெஸ்டிங் தான். ரிகர்சலே இப்படி இருக்குதுன்னா ஒரிஜினல் எப்படி இருக்கும்? பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து கேளுங்க. கொரோனா வந்து ஒரு ரிகர்சல் தான். இதுவே இப்படி இருக்குதுன்னா அடுத்து வரப்போகிற நோய் எப்படி இருக்கும்? அப்போ அடுத்து வரப்போகிறது வந்து கொரோனாவை விட பல மடங்கு பவர்ஃபுல் நோயை அனுப்ப போகிறார்கள். இது உருவாகலை. இந்த கொரோனா மனிதனால் அனுப்பப்பட்ட வியாதி, சரியா? அது ஒவ்வொரு 10 வருஷமும் இப்படி வரும்னு சொல்லி ஏற்கனவே மைக்ரோசாஃப்ட் ஓனர் பில் கேட்ஸ் வந்து சொல்லிட்டார். இதெல்லாம் நெட்டில் போய் தேடி பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போது 99 ஒரு உலகளாவிய வியாதி வந்தது போல் அடுத்த வியாதி எப்போ வரப்போகுது? நீங்களாம் தீர்க்கதரிசிகளை மாறப்போகிறீர்கள். ஆமாம், தைரியமாக நீங்கள் போய் தீர்க்கதரிசனம் சொல்லலாம். 2029 உலகளாவிய ஒரு கொள்ளை நோய் வரப்போகிறது, மனம் திரும்புங்கள் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணலாம்? சொல்லலாம். கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும், ஆனால் வரும். அப்படி வரும் பொழுது முழு உலகத்தையும் இந்த WHO கண்ட்ரோலில் கொண்டு வந்துடும். யாரும் வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது, யாரும் பிரயாணம் பண்ணக்கூடாது, வீட்டில் அடைஞ்சு கிடங்கன்னு சொல்லி ஒரு ரூல்ஸ் போட்டால் கீழ்ப்படியுமா படிய மாட்டோமா? படிஞ்சிட்டோம் ஏற்கனவே. அதனால் இந்த முறை நமக்கு பழகி போச்சு. அடுத்த முறை எந்த கேள்வியும் கேட்காம வீட்டுக்குள்ளே இருப்போம். நம்ம வீட்டுக்குள் முடங்கி இருக்கிற நேரத்தில் சைலண்ட்டாக உலகத்தை அந்தி கிறிஸ்து தன்னுடைய ஆட்சியின் கீழ் கொண்டு வந்து விடுவான். ரத்தமும் இன்றி கத்தியும் இன்றி ஈஸியாக என்ன பண்ணிடுவான்? தன்னுடைய கண்ட்ரோலில் கொண்டு வந்துடுவான். அப்போ ஐநாவும் இந்த WHO என்று சொல்லப்படுகிற அமைப்பும் இந்த முழு உலகத்தையும் ஒரே ஆளுகையின் கீழ் கொண்டு வருவதற்காக முயற்சிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. மூன்றாவது, வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் WTO அப்படின்ற உலகளாவிய அதாவது தொழில் முனைவோர்களுக்கான இந்த அமைப்பு வந்து முழு உலகத்தையும் வியாபாரத்தை எல்லாம் தன்னுடைய கண்ட்ரோலில் கொண்டு வரும்படியாக இந்த அமைப்பு உருவாக்கப்பட்டிருக்கிறது. அந்தி கிறிஸ்துவின் ஆட்சியில் அவனுடைய அனுமதி இல்லாமல் எதையும் விற்கவும் முடியாது, எதையும் வாங்கவும் முடியாது. வியாபாரம் எல்லாம் யாருடைய கண்ட்ரோலில் வந்துடும்? அந்தி கிறிஸ்து கண்ட்ரோலில் வந்துடும். அதற்காக தான் இந்த WTO என்கிற அமைப்பு இது ரொம்ப நாளாக இருக்கிறது. இந்த வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷனுடைய தலைமை கட்டடத்தை தான் வந்து நம்ம இவங்க போய் ஆப்கானில் இருக்கிறாங்களே, யார் அவங்க? ஒசாமா பின் லேடன், அவன் குரூப் போய் அடிச்சது, அந்த கட்டடம் தகர்ந்தது, இதெல்லாம் நமக்கு தெரியும். அதுக்கடுத்து பாரிஸ் கிளைமேட் ஏஜென்ட் அப்படின்னு சொல்லப்படுகிற இன்னொரு அமைப்பு முழு உலகத்தில் இருக்கிற அந்த கிளைமேட்டெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுவதற்காக அமைக்கப்பட்ட அமைப்பு. இது எல்லாத்தினுடைய நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முழு உலகத்தையும் ஒரு கண்ட்ரோலில் கொண்டு வர வேண்டும். சென்ட்ரலைஸ்டு
அத்தாரிட்டி, ஒரு தலைமையின் கீழ் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி இந்த அமைப்புகள் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இவைகள் பின் நாட்களில் அந்தி கிறிஸ்துவுக்கு சாதகமாக கொண்டு போகப்படும். அல்லேலூயா. அப்போ நாம் அறிந்தாலும் அறியாவிட்டாலும் ஒரு அமைப்பு நம்மை சுற்றிலும் என்ன பண்ணிட்டு இருக்குது? அந்தி கிறிஸ்துவுக்காக வேலை செய்து கொண்டிருக்கிறது. எத்தனை மணிக்கு செய்தி முடிக்கணும்? நம்ம போயிட்டே இருக்க போகிறேன். 10 மணிக்கா? ஓகே, 7:30 முடிச்சிடணும் இல்லையா? ரைட். அப்போ உலகளாவிய தலைமைத்துவத்தை உருவாக்கும்படியாக இப்படிப்பட்ட அமைப்புகள் ஏற்கனவே செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இது எல்லாமே அந்தி கிறிஸ்துவுக்கு சாதகமாக வந்து அமையும். நான் சொன்னது போல உலகமெங்கும் திடீரென்று ஒரு கொள்ளை நோயை உருவாக்கி எல்லாம் வீட்டுக்குள்ளே இருங்க அப்படின்னு சொல்லி அறிவிக்கப்படாத ஒரு ஊரடங்கு உத்தரவை உருவாக்கி அதன் பின்பு சத்தமே இல்லாமல் அந்தி கிறிஸ்து ஆட்சிக்கு வருவதற்கான ஏற்பாடுகள் நடக்க வாய்ப்புகள் உண்டு. இதெல்லாமே வந்து வாய்ப்புகள் உண்டு அப்படின்றத நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக, அந்தி கிறிஸ்துவின் ஆட்சிக்காக குளோபல் ட்ரெண்டில் இருக்கிற இரண்டாவது முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் ஐடி சிஸ்டம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. டிஜிட்டல் ஐடி சிஸ்டம். இதை குறித்து வெளிப்படுத்தல் 13வது அதிகாரம் 16, 17, 18 வசனங்களில் தெளிவாக ஆண்டவர் யோவான் மூலமாக வெளிப்படுத்தி இருக்கிறார். நம்ம எல்லாரும் வெளிப்படுத்தல் 13க்கு வருவோம். எல்லாரும் சேர்ந்து அந்த வசனத்தை வாசியுங்கள். அது சிறியோர் பெரியோர், ஐஸ்வர்யவான்கள், தரித்திரர், சுயாதீனர், அடிமைகள் இவர்கள் யாவரும் தங்கள் தங்கள் வலது கையிலாவது நெற்றிகளிலாவது ஒரு முத்திரை பெரும்படிக்கும். அதாவது அந்தி கிறிஸ்து ஆட்சியில உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் ஒரு முத்திரை போட போகிறான். யாரையும் விட போறதில்லை. சிறியோர் பெரியோர், பணக்காரன் ஏழை, விடுதலையா இருக்கிறவன் அடிமை, இப்படி யாரா இருந்தாலும் சரி அவர்கள் வலது கையிலாவது நெற்றியிலாவது ஒரு முத்திரையை போட போகிறான். அடுத்து 17வது வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அந்த மிருகத்தின் முத்திரையாவது, அந்த அந்தி கிறிஸ்துவின் மிருகமாகிய அந்தி கிறிஸ்துவின் முத்திரையாவது, அதன் நாமத்தையாவது, அவனுடைய பெயரையாவது, அதன் நாமத்தின் இலக்கத்தையாவது, அந்தி கிறிஸ்துவின் பெயரில் அடங்கி இருக்கிற இலக்கம், அதுதான் 666, அந்த இலக்கத்தையாவது தரித்துக் கொள்ளுகிறவன் தவிர, தன்னுடைய நெற்றியிலோ வலது கையிலோ அணிந்து கொள்கிறவன் தவிர வேறொருவனும் கொல்லவும் விற்கவும் கூடாதபடி, கொல்லவும் விற்கவும் முடியாதபடி செய்தது. கொல்லுதல் என்றால் வாங்குதல், விற்குதல். இதை வந்து செய்ய முடியாதபடி அந்த மிருகம், முத்திரை போட்டவங்க தான் பொருள் வாங்க முடியும், பொருளை விற்க முடியும். மற்ற யாரும் எதையும் வாங்க முடியாதபடி அது செய்துவிட்டது. 18வது வசனத்தில் இப்பொழுது ஆண்டவர் நமக்கு ஒரு ஹோம்வொர்க் தரார். என்ன ஹோம்வொர்க் தராரு? வாசிங்க. இதிலே ஞானம் விளங்கும். நான் சொன்ன இந்த எண்ணிலே ஞானம் விளங்கும். அந்த மிருகத்தின் இலக்கத்தை, அந்த அந்தி கிறிஸ்துவாகிய மிருகத்தின் எண்ணை புத்தியுடையவன் கணக்கு பார்க்க கடவன். புத்தி இருக்கிறவன் அதை கணக்கு பார்க்க கடவன். 666 நம்பரை வந்து புத்தி இருக்கிறவங்க கணக்கு பார்த்து அது என்னன்னு கண்டுபிடிங்கன்னு ஆண்டவர் சொல்லிட்டார். அல்லேலூயா. அது இப்படி தான் இருக்கும்னு சொல்லியிருந்தா பிரச்சனையே இல்லை. அவர் என்ன பண்ணிட்டாரு? பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லுங்க, நம்மளே கண்டுபிடிக்க சொல்லிட்டாரு. சிஸ்டர், பிரதர்ஸ், பக்கத்தில் உங்க கைப்பிடிச்சு சொல்லுங்க, இது என்ன அன்பா போச்சு, நம்மளை கண்டுபிடிக்க சொல்லிட்டாரு. 666 என்ன பண்ணணுமா? நாம தான் கண்டுபிடிக்கணுமா? அதனால தான் இப்போ தொல்லையாயிடுச்சு. ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒன்று 666. முதல்ல நமக்கு ஆதார் வந்தது. கொஞ்சம் பேர் சொன்னாங்க ஆதார் வாங்காதீங்க, அதுதான் 666ன்னாங்க. அதுக்கப்புறம் பயோசிப் வந்தது. பயோசிப்பை வாங்கிடாதீங்க, அதுதான் 666ன்னாங்க. ஆனால் இப்போ அதை விட பவர்ஃபுல்லான ஒரு சிப் வந்து விட்டது. நியூரா லிங்க் அப்படின்ற ஒரு சிப் வந்திருக்கிறது. எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்ற மாதிரி எலான் மஸ்க் ஒன்று கண்டுபிடிச்சிட்டார். ஒருவேளை அது 666 இருக்கலாம். எல்லாம் லாம் தான். அதுக்குள்ளே அடுத்த ப்ராடக்ட் ஏதாவது வந்துடுச்சுன்னா என்னன்னு தெரில. இந்த நியூரா லிங்க் ஏன் ரொம்ப ஆபத்தானது அப்படின்றத அடுத்த வாரம் நான் சொல்கிறேன். அடுத்த வாரம் போயிட்டே இருக்குது. ஆனால் கண்டிப்பாக அடுத்த வாரம் கர்த்தர் சித்தமானால் நான் சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி நீங்களும் கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்கள் ஏன் அது ரொம்ப ஆபத்தானதுன்னு சொல்லி. ஒருவேளை அது அந்தி கிறிஸ்துவின் முத்திரையாக இருக்கும் என்றால் அதை அணிந்து கொள்கிறவர்கள் தவிர வேறு ஒருவரும் உலகத்தில் பொருளை வாங்கவும் முடியாதான், விற்கவும் முடியாதான். அப்போ இந்த டிஜிட்டல் ஐடி சிஸ்டத்தை இப்பொழுது உலகம் எங்கும் தீவிரமாக அறிமுகப்படுத்தி கொண்டு வருகிறார்கள். புத்தி உள்ளவர்கள் இந்த 666 எதை குறிக்கிறது என்று நீங்க கண்டுபிடிங்கன்னு சொல்லிட்டார் ஆண்டவர். அதனால தான் உலகம் எங்கும் இருக்கிற கிறிஸ்தவர்கள் அது என்னவா இருக்கும் மண்டையை போட்டு உடச்சிட்டு இருக்கிறோம். இது வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. ஆனால் கர்த்தருடைய வருகை நெருக்கத்தில் அதை நாம் கண்டுபிடித்து விடுவோம். அல்லேலூயா. சரி, ஒரு கேள்வி. ஆண்டவர் வரப்போகிறார் என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? எல்லாரும் விசுவாசிங்க. அதனால தான் வந்திருக்கிறோம். இப்போ நமக்கு ஆலய கட்டுமான வேலை தேவையா?
இப்போ தேவையா? என்ன பாஸ்டர் நீங்கள் ஆண்டவர் வரப்போறார் அடுத்த வருஷம் வரப்போறான்ட்டு எதுக்கு நம்ம கட்டடத்தை கட்டணும்? ஏன் கட்டணும்? அது நல்ல கேள்வி தானே. எதுக்கு கட்டணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? எதுக்கு கட்டணும்? என்ன பிரச்சனைனா, ஆண்டவர் நான் இந்த டேட்டில் வருவேன்ட்டு சொல்லியிருந்தா இந்த பிரச்சனையே இல்லை. நான் 2026 வருடம் நான் ஜனவரி மாதம் 15ஆம் தேதி வருவேன்னு சொல்லியிருந்தாருன்னா பிரச்சனையே இல்லை. நம்ம என்ன பண்ணியிருக்க மாட்டோம்? வீடு கட்டுற வேலை, சர்ச்சு கட்டுற வேலை எல்லாத்தையும் விட்டுட்டு எல்லாத்தையும் விற்று கொண்டு வந்து சர்ச்சில் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு அல்லேலூயா வாரும் அல்லேலூயா வாரும்னு என்ன பண்ணலாம்? பாட்டு பாடிட்டு ஜெபத்திலே உட்காந்துடலாம். கரெக்டாக ஜனவரி 15ஆம் தேதி வந்த உடனே நான் சொல்லுவேன், வருகிறார் வருகிறார் அல்லேலூயா. டப்புன்னு ஒரு சத்தம், ஒரு எக்கால சத்தம், அவ்வளோதான். எல்லாரும் ஒரு நிமிஷத்தில் என்ன பண்ணிடுவோம்? நியூ இயரில் எல்லாம் ஆயத்தமாக இருங்கள், இப்பொழுது பிறக்க போகிறது ஆமீன் அல்லேலூயான்னு ஒன்று என்ன ஆயிடுது? ஜனவரி 1 கை தட்டி வரவேற்கிறோம். ஆனால் அந்த மாதிரி இயேசு என்ன பண்ண போகிறதில்ல. அதுதான் பிரச்சனையே. அவர் வருவார், எப்போ வருவார்னு தெரியாது. அதனால் நம்ம செய்ய வேண்டிய வேலையை ஒரு பக்கம் என்ன பண்ணிகிட்டு இருப்போம்? செய்துகிட்டே இருப்போம். இன்றைக்கி ராத்திரி வந்தார்னா அப்படியே விட்டுட்டு நம்ம என்ன பண்ணிடலாம்? போயிடலாம். கைவிடப்பட்ட விசுவாசிகள் கொஞ்சம் பேர் இருப்பாங்கள்ல, இது வரைக்கும் சர்ச்சுக்கு வராதவங்களாம் அப்புறம் வர ஆரம்பிப்பாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு கட்டடம் வேணுமா வேணாமா? அதனால் கட்டி வைப்போம். அவங்க இங்கே என்ன பண்ணட்டும்? ஆராதிப்போம். அவங்களுக்கு யார் பாஸ்டராக இருக்க போகிறீங்க? பின்வாங்கி போன யாராவது அங்கே என்ன பண்ணுவாங்க? அவங்கள நடத்துவாங்க. அதனால் கட்டடம் ஒரு பக்கம் இருக்கட்டும், கட்டுவோம். ஆண்டவர் வந்துட்டால் விட்டுட்டு போயிடுவோம். வரலைன்னா நாமளே என்ன பண்ணுவோம்? வர்ற வரைக்கும் ஆராதனை செய்வோம். என்ன சொல்ல வரேன்னா, நம்ம செய்யறதை செய்துக்கிட்டே இருப்போம். ஆண்டவர் எப்போ வந்தாலும் போவதற்கு நாம் ஆயத்தமாக இருப்போம். ஆனால் இந்த வாலிப பிள்ளைகளுடைய ஜெபம் என்ன தெரியுமா? ஆண்டவரே என் கல்யாணத்துக்கு அப்புறம் வாங்கப்பா, இப்போ வந்துடாதீங்கப்பா அப்படின்னு சொல்லி பாவம் இவங்க உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு அதனால தான் டிலே ஆகிட்டு இருக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த நம்ம பசங்க பண்ணுற ஜெபத்தினால ஐயோ பாவம் பிள்ளைங்க கேட்குதுங்களேன்னு சொல்லி என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? அவர் லேட்டாக வர்றார். சரி, அவர் வரும்போது நிச்சயமாய் வருவார். ஆனால் உலகம் அதற்காக ஆயத்தமாய் கொண்டு இருக்கிறது. இந்த டிஜிட்டல் ஐடி சிஸ்டம் ஏன் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறேன்னா, இந்த நான் நியூரா லிங்க்னு சொன்னேன் இல்லையா, அந்த எலான் மஸ்க் கண்டுபிடிச்சிருக்கிறாரு. அந்த நியூரா லிங்கையும் இந்த டிஜிட்டல் ஐடி சிஸ்டத்தையும் ஒன்றாக இணைத்து விட்டால் அதன் பின்பு ரொம்ப ரொம்ப பயங்கரமான இந்த அந்திகிறிஸ்துவின் ஆட்சிக்கு சாதகமான ஒரு காரியம் உருவாகிவிடும். ஆனால் இது வரைக்கும் அதை இணைக்கலை. ப்ளஸ் இந்த எலான் மஸ்க் இன்னொரு இன்டர்நெட்டையும் கண்டுபிடிச்சி உலகமெங்கும் அறிமுகப்படுத்திட்டு வர்றார். என்ன இன்டர்நெட்டு? அது பேர் என்னப்பா? எலான் மஸ்க் ஒரு இன்டர்நெட் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. உங்களுக்கு ஒயர் தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. அவருடைய ராக்கெட்லேருந்து நேரடியாக இன்டர்நெட் உங்களுடைய கனெக்ஷன் வந்துடும். உலகம் எங்கும் எந்த காட்டில் நீங்கள் இருந்தாலும், எந்த மலையில் இருந்தாலும் உங்களுக்கு நெட் கனெக்ஷன் கிடைக்கும். அது மாதிரி ஒரு சிஸ்டத்தை அவர் உருவாக்கிட்டார். அமெரிக்காவில் அது அறிமுகப்படுத்தப்பட்டு விட்டது, இந்தியாவுக்குள்ளேயும் வருகிறது. இப்போ இந்த இன்டர்நெட்டையும் இந்த டிஜிட்டல் ஐடியையும் அதன் பின்பு அந்திகிறிஸ்துவின் முத்திரை மூன்றையும் ஒன்றா இணைச்சிட்டாங்கன்னா அதன் பின்பு அந்திகிறிஸ்து உலகத்தின் எந்த மூலையில் நீங்கள் இருந்தாலும் உங்களை எளிதில் கண்டுபிடித்து விடுவான். மறைந்து இருக்கவே முடியாது. இது எல்லாம் நடக்குமா? ஒரு காலத்தில் என்னப்பா ஸ்பேஸ் எக்ஸ் கண்டுபிடிச்சிட்டாங்க பாருங்க. ஸ்பேஸ் எக்ஸ் அப்படின்ற ஒரு இன்டர்நெட்டை அவர் ராக்கெட் மூலமாக நேரடியாக வழங்கி கொண்டு வருகிறார். இந்தியாவுக்கு சீக்கிரம் வரப்போகுது. இனிமேல் ஒயர்லாம் தேவையில்லை, நெட் ப்ராப்ளமே இல்லை. நீங்கள் வீட்டில் ஆழத்தில் அண்டர் கிரவுண்டில் இருந்தாலும் நெட்டு கிடைக்கிற மாதிரி ஒரு சிஸ்டம் வந்து விட்டது. ஸோ இதெல்லாம் ஒன்றாக இணையுமா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். நிச்சயமாக இணையும். ஒரு காலத்தில் ஆதாரையும் பேன் கார்டையும் இணைக்கும்படி சொன்னார்கள். இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு நம்ம நினச்சோம். நடந்துச்சா இல்லையா? நடந்துச்சு. இப்போ அடுத்து ஏன் ஓட்டர் ஐடியும் ஆதாரையும் இணைக்காமல் வச்சுருக்கிறாங்க தெரியுமா உங்களுக்கு? ஓட்டர் ஐடியும் ஆதாரம் ஏன் இணைக்காமல் வச்சுருக்கிறாங்க தெரியுமா? அதை இணைச்சிட்டா ஒரு ஆள் ஒரு ஓட்டு தான் போட முடியும். அதனால் அவர் என்ன பண்ணாமல் வச்சுருக்கிறாரு? இணைக்காமல் வச்சுருக்கிறார். ஆனால் சீக்கிரம் இணைக்கப்படும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ஆதார் இருந்தால் போதும், அது உலகளாவிய பாஸ்போர்ட்டுக்கு ஈக்குவலான பவர்ஃபுல்லான ஒரு இதுவாக வந்துவிடும். அவங்களுடைய சுயநலத்துக்காக தான் அதை இணைக்காமல் வச்சுருக்கிறாங்க. அப்போ ஓட்டர் ஐடி, பேன் கார்டு, ஆதார் எல்லாத்தையும் ஒரே சிஸ்டத்தில் இணைக்க முடியும் என்றால் இந்த நியூரா லிங்கையும் ஸ்பேஸ் எக்ஸையும்
அதன் பின்பு இன்னொரு காரியம் சொன்னேன் இல்லையா, இந்த டிஜிட்டல் ஐடி எல்லாத்தையும் ஒன்றா இணைச்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அந்தி கிறிஸ்துவின் பார்வைக்கு யாரும் தப்பவே முடியாது. இந்த டிஜிட்டல் ஐடியில் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய பர்சனல் டீட்டெயில், நம்முடைய பெயர், பிறந்த நாள், முகவரி அதில் இருக்கும். அதன் பின்பு இந்த டிஜிட்டல் ஐடியில் வந்து அத்தன்டிகேஷன் கிரெடென்ஷியல், நம்முடைய யூசர் நேம், பாஸ்வேர்டு, இமெயில் எல்லாம் அதில் இருக்கும். அதுக்கப்புறம் பயோமெட்ரிக் சிஸ்டம், நம்முடைய ஃபிங்கர் பிரிண்ட், முகத்தில் இருக்கிற அடையாளங்கள், இது எல்லாமே அந்த டிஜிட்டல் சிஸ்டத்தில் இருக்கும். இவ்வளவு காரியங்கள் அதில் இருக்கிறதுனால ஒருவரும் இது நான் இல்லை என்று ஏமாற்ற முடியாது. அந்த சிஸ்டத்துக்குள்ளே நம்ம வந்துட்டோம்னா அந்தி கிறிஸ்து அவனுடைய கண்ட்ரோலில் நம்மளை கொண்டு வந்து விடுவான். இப்போது ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இதெல்லாம் சொன்னால் இதெல்லாம் சாத்தியமில்லை அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருந்தோம். எதெல்லாம் சாத்தியம் இல்லை என்று நாம் நினைத்தோமோ அதெல்லாம் நம்முடைய தலைமுறையில் இப்பொழுது சாத்தியமாக மாறிக்கொண்டு வருகிறது. ஆகவே இந்த டிஜிட்டல் ஐடி வந்து மிகவும் முக்கியமானது. ஆகினால எந்த சூழ்நிலையிலும் உங்களுடைய ஆதாரையோ உங்களுடைய டிஜிட்டல் ஐடியோ யார் கையிலையும் கொடுக்காதீங்க. அது ரொம்ப ரொம்ப ஆபத்தானது. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, அந்த நேனோ பனானாவில் ஒரு பொண்ணு வந்து தன்னுடைய ஃபோட்டோவை கொடுத்து, நான் வந்து சாரியில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ கொடுங்கன்னு சொல்லி அந்த நேனோ பனானா ஆப்புக்கு அவள் வந்து ஒரு ப்ராம்ப்ட் கொடுக்குறா. அந்த சாரியில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு மச்சம் தெரிகிறது. அவள் கொடுத்த ஃபோட்டோவில் மச்சம் இல்லை, ஆனால் ஏஐ கொடுத்த ஃபோட்டோவில் என்ன இருக்கிறது? மச்சம் இருக்கிறது. ஒருவேளை ஏஐ வந்து சும்மா விளையாட்டுக்கு போட்டிருக்குதான்னு பார்த்தா உண்மையிலே அவளுக்கு அந்த இடத்துல மச்சம் இருக்கிறது. ஏஐக்கு எப்படி தெரியும்? பக்கத்தில் உங்களை பார்த்து கேளுங்க. நம்ம கொடுத்த ஃபோட்டோவில் மச்சம் இல்லை, ஆனால் அது மச்சத்தோடு ஒரு ஃபோட்டோ உருவாக்கி இருக்கிறது. அதுக்கு எப்படி தெரியும்? புரியுதா உங்களுக்கு? இந்த உலகத்தில் நீங்கள் எந்த மூலையில் இருந்தாலும் உங்களுடைய அங்க அடையாளங்கள் முதற்கொண்டு எல்லாமே ஏஐக்கு தெரியும். இந்த ஏஐ தான் இந்த அந்தி கிறிஸ்துவினுடைய கையாளாக இருந்து செயல்பட போகிறது. அப்போ நாம் ஏஐயை பயன்படுத்தலாமா? பயன்படுத்தக்கூடாதுல்ல. அதாவது நல்லா புரிஞ்சுக்கிடுங்க, எந்த ஒரு விஷயத்தையும் நன்மைக்காகவும் பயன்படுத்தலாம், தீமைக்காகவும் பயன்படுத்தலாம். ஏஐ வந்து நன்மைக்கும் பயன்படுகிறது. இந்த நியூரல் லிங்க் வந்து எலான் மஸ்க் நன்மைக்கு தான் கண்டுபிடிச்சிருக்கிறார். கை கால் செயல்படாதவர்களுக்கு அந்த தலையில் அந்த சிப்பை பதிச்ச உடனே, அந்த ரோபோ பதிச்ச உடனே அது என்ன பண்ணுது? தலையில் இருக்கிற சிக்னல்லாம் கலெக்ட் பண்ணி ஒரு கம்ப்யூட்டருக்கு அனுப்புது அந்த இன்டர்நெட் மூலமாக. அந்த கம்ப்யூட்டர் வந்து ஒரு ரோபோவை இயக்குகிறது. இப்போ இந்த மனுஷன் வந்து எனக்கு தண்ணி வேணும் அப்படின்னு நினச்ச உடனே அந்த எண்ணங்கள் அந்த கம்ப்யூட்டருக்கு போய் ரோபோவை இயக்கி ரோபோ வந்து தண்ணி கொண்டு வந்து கொடுக்கிறது. அப்போ ஒரு நன்மைக்கு அது பயன்படுத்தப்படும்படி உருவாக்கப்பட்டு விட்டது. ஆனால் அந்தி கிறிஸ்து அதை எதுக்கு பயன்படுத்துவான்? தீமைக்கு தான் பயன்படுத்துவான். சினிமாவை கண்டுபிடித்த தாமஸ் ஆல்வா எடிசன் அதாவது எதுக்காக கண்டுபிடிச்சாரு? நன்மைக்கு தான் கண்டுபிடிச்சார். ஆனால் நம்ம மக்கள் அதை வச்சு என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க? தீமையை உருவாக்க ஆரம்பித்து விட்டார். எல்லாமே நன்மைக்காக உருவாக்கப்பட்டதை தீமைக்காக பயன்படுத்துகிறார்கள். ஆகவே ஏஐ பயன்படுத்துவது தவறல்ல, ஆனால் எதுக்காக பயன்படுத்துங்க? நன்மைக்காக பயன்படுத்துங்க. பக்கத்தில் உங்களை கைப்பிடிச்சு சொல்லுங்க, ஏஐயை நன்மைக்காக பயன்படுத்துங்க. இப்போ நான் வந்து ஏஐ எதுக்காக பயன்படுத்தினேன்? இந்த தானியல் சொப்பனம் எப்படி இருக்கும், கொஞ்சம் நீ படம் போட்டு கொடுன்னா 1 நிமிஷத்தில் அது என்ன பண்ணிடுச்சு? அந்த படத்தெல்லாம் பார்த்தீங்களா? நம்மளாம் வரைய முடியுமா அது மாதிரி? அவ்வளோ தத்ரூபமாக அந்த சிவிங்கி மாதிரி இருக்கும், அதுக்கு 4 தலை இருக்கும் அப்படின்னா அது அழகாக என்ன பண்ணிடுச்சு? அந்த உருவத்தெல்லாம் எவ்வளோ அருமையாக கொடுக்குது பாருங்க. ஸோ நம்ம வந்து நன்மைக்காக அதை பயன்படுத்தலாம். சரி, கடைசியாக இந்த டிஜிட்டல் ஐடி வந்து நீங்கள் உங்களுடைய ஐடியை யாருக்கும் கொடுக்காதீங்க. உங்களுடைய ஆதாரையோ அல்லது உங்களுடைய கிரெடிட் கார்டையோ அல்லது உங்களுடைய முக்கியமான அடையாளங்களை எக்காரணம் கொண்டும் யாருக்கும் கொடுக்காதீங்க. பின்னாட்களில் நீங்கள் வந்து அது நல்லதல்ல, அது வந்து தவறாக பயன்படுத்தப்பட வாய்ப்பு உள்ளது. ஒருவேளை நீங்கள் எங்கேயாவது ஆதார் கேட்டாங்கன்னா சைன் பண்ணும் பொழுது அந்த வெறும் இதை கொடுக்காம சைன் பண்ணி அதை கொடுங்கள். எப்படி இருந்தாலும் நம்ம இப்படிப்பட்ட காரியங்களிலே ஜாக்கிரதையாக இருக்கணும். மூன்றாவதாக இந்த குளோபல் ட்ரெண்டில் இதை பார்த்துட்டு நம்ம முடிச்சிடலாம். மூன்றாவதாக ரிலீஜியஸ் புளூரலிசம், அதாவது எம்மதமும் சம்மதம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து இப்போ உலகம் எங்கும் பரவி கொண்டு இருக்கிறது. நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க, எம்மதமும் சம்மதம், குளோபல் புளூரலிசம். இது அந்தி கிறிஸ்துவின் ஆட்சிக்கு எப்படி உதவியாக இருக்கும்? வெளிப்படுத்தல் 13:12 வசனத்தை வாசித்தீங்கன்னா,
வெளிப்படுத்தல் 13:12 என்ன அது சொல்லப்பட்டிருக்கிறது? முந்தின மிருகத்தின் அதிகாரம் முழுவதையும் அதன் முன்பாக நடப்பித்து, அந்தி கிறிஸ்து அந்த அதிகாரம் முழுவதையும் தனக்கு அதன் முன்பாக அது நடப்பித்து, சாவுக்கேதுவான காயம் ஆற சொஸ்தமடைய முந்தின மிருகத்தை பூமியின் அதன் குடிகளும் வணங்கும்படி செய்தது. முந்தின மிருகத்தை பூமியும் அதன் குடிகளும் வணங்கும்படி செய்தது. அதாவது 3 காரியங்கள் அந்தி கிறிஸ்துவோடு இணைந்திருக்கிறது. எப்படி? பிதா, குமாரன், பரிசுத்தாவி என்பது போல, ஆவி, ஆத்துமா, சரீரம் என்பது போல, சாத்தான், அந்தி கிறிஸ்து, கள்ள தீர்க்கதரிசி. சொல்லுங்க பார்க்கலாம். சாத்தான், அந்தி கிறிஸ்து, கள்ள தீர்க்கதரிசி. இந்த சாத்தான் அந்தி கிறிஸ்துவில் நேரடியாக இறங்கிடுவான். மனிதனாகிய அந்தி கிறிஸ்துவுக்குள் அவன் நேரடியாக இறங்கிடுவான். அவன் சாத்தான் கூட அத்தனை கொடிய குணங்களும் உடையவனாக அந்தி கிறிஸ்து காணப்படுவான். அப்போ சாத்தான், அந்தி கிறிஸ்து. 3வது கள்ள தீர்க்கதரிசி. இந்த கள்ள தீர்க்கதரிசி தான் பேசுகிற ஒரு சிலையாக உருவாக்கப்படும். பேசுகிற ஒரு ரோபோவாக அது உருவாக்கப்படும். அந்த ரோபோவுக்கு மிருகம், பீஸ்ட் அப்படின்னு பெயர் கொடுக்கப்படும். இந்த பேசுகிற மிருகம் ஏஐ மூலமாக செயல்படும். இந்த ஏஐ டெவலப்மெண்ட்டில் இன்னொரு ஆபத்தான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் ஆப்பிரிக்காவில் ஒரு வாலிப பையன் ஒரு டிவைஸ் ஒன்றை கண்டுபிடிச்சிருக்கிறான். இதுவரைக்கும் உலகத்திலே நமக்கு ஆற்றல் வேண்டும் அப்படின்னா தண்ணியிலேருந்து கரண்ட் எடுக்கிறோம், அதுக்கப்புறம் நிலக்கரியிலேருந்து கரண்ட் எடுக்கிறோம், அதன் பின்பு காற்றிலிருந்து கரண்ட் எடுக்கிறோம், அதன் பின்பு அணுசக்தியிலேருந்து கரண்ட் எடுக்கிறோம். ஆனால் இவன் கண்டுபிடிச்ச டிவைஸில் பார்த்தீங்கன்னா நம்மளை சுற்றிலும் ரேடியோ அலைகள் இருக்கிறது. தெரியுமா உங்களுக்கு? நம்முடைய செல்ஃபோன்லேருந்து என்ன அலைகள் வெளிப்படுகிறது? ரேடியோ அலைகள். இது ரொம்ப பவர் இல்லாத ஒரு அலை, ஆனால் நம்மளை சுற்றிலும் ரேடியோ அலைகள் எப்போ இருந்து கொண்டே இருக்கிறது. இவன் என்ன பண்ணா, இவனுடைய டிவைஸில் அந்த ரேடியோ அலைகளை இழுத்து அதிலிருந்து ஆற்றலை உருவாக்கும்படி ஒரு டிவைஸை கண்டுபிடிச்சிருக்கிறான். இன்னொரு வகையில் சொல்லப்போனால், பெட்ரோல் தேவையில்லை, உங்களுக்கு கரண்ட்டு தேவையில்லை. இவனுடைய டிவைஸ் தன்னை சுற்றி இருக்கிற ரேடியோ அலைகளை இழுத்து அதிலிருந்து எனர்ஜியை உருவாக்கி அதை வைத்து ஒரு பைக்கை ஓட்டி காமிச்சிட்டான். நம்ம சமீபத்தில் நான் அந்த வீடியோலாம் பார்த்தபோது ஆச்சரியமாக இருந்தது. கரண்ட்டு தேவையில்லை, பெட்ரோல் தேவையில்லை, தண்ணி தேவையில்லை, ஹைட்ரோஜன் தேவையில்லை. ஒரு சாதாரண டிவைஸை வைத்து ஒரு வாகனத்தை இயக்கக்கூடிய அளவு பவர்ஃபுல்லான ஒரு டிவைஸ் அவன் கண்டுபிடிச்சிருக்கிறான். இப்போ இந்த டிவைஸ் ரோபோக்களுக்கு கிடைத்து விட்டால், ரோபோக்களுக்கு கரண்ட்டு தேவையில்லை, அது 24 மணி நேரமும் தன்னைத்தானே இயக்கிக்கொள்ளும். அந்த ரோபோக்களுக்கு, எந்திர மனிதனுக்கு ஏஐ மூலமாக நம்ம ப்ராம்ப்ட் கொடுத்துட்டா, அதுக்கப்புறம் இந்த முழு உலகத்தையும் யார் கண்ட்ரோலில் கொண்டு வந்துடுவாங்க? அந்த சிலையின் கண்ட்ரோலில் வந்துடும். சமீபத்தில் ஜப்பானில் ஒரு அரசியல் கட்சி தலைவர் திடீரென்று அவர் பதவி விலகினதனால் அந்த கட்சிக்கு சரியான தலைவர் இல்லை என்று சொல்லி ஒரு ஏஐயை தலைவராக நியமித்திருக்கிறார்கள். எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஜப்பானில் போன வாரம் நடந்த ஒரு கூத்து. ஏஐ மனுஷனுக்கு தலைவனாக நியமிக்கப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் அந்தி கிறிஸ்து முழு உலகத்தையும் அந்த பேசுகிற சிலையை வைத்து கண்ட்ரோலில் கொண்டு வருவான். அந்த அந்தி கிறிஸ்து ஒரு காயப்படுவானா, காயப்படும் பொழுது அற்புதமாக அந்த காயம் சுகமடைந்த பின்பு இந்த பேசுகிற ரோபோ என்ன பண்ணுமா, பார்த்தீங்களா அந்தி கிறிஸ்து செத்து போனார் நினைச்சிங்க, ஆனால் உயிரோடு எழுந்துட்டார் பாருங்க, அவர்தான் தெய்வம் என்று சொல்லுமாம். முழு உலகமும் யாரை வணங்க துவங்கிவிடும்? அந்தி கிறிஸ்துவை வணங்க துவங்கிவிடும். அதைத்தான் நம்ம வேதத்தில் பார்க்கிறோம். இந்த வெளிப்படுத்தல் 13:12 மறுபடியும் அந்த வசனத்தை வாசியுங்கள். அது முந்தின மிருகத்தின் அதிகாரம் முழுவதையும் அதன் முன்பாக நடப்பித்து. இது அந்த பேசுகிற சிலையாகிய அந்த கள்ள தீர்க்கதரிசியை குறிக்கிறது. அந்த சிலை என்ன பண்ணுமா, சாவுக்கேதுவான காயம் ஆற சொஸ்தமடைந்த முந்தின மிருகத்தை, அதாவது அந்தி கிறிஸ்து சாகக்கூடிய அளவு காயப்படுவான், ஆனா திடீர்னு சுகம் அடைந்து விடுவான். அப்பொழுது முந்தின மிருகத்தை பூமியும் அதன் குடிகளும் வணங்கும்படி இந்த கள்ள தீர்க்கதரிசி செய்வான். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, அப்போ அந்தி கிறிஸ்துவை வணங்கும்படி மக்களை ஆயத்தப்படுத்தணும்னா இப்பத்திலிருந்தே அவங்களுக்கு சொல்லிகிட்டே வரணும், எம்மதமும் சம்மதம். சொல்லுங்க, அப்படியே சொல்லிகிட்டே இருந்துடாதீங்க, அப்புறம் நீங்களும் அந்த கட்சியில் போய் சேர்ந்துருவீங்க. எம்மதமும் சம்மதம் அப்படின்றது அந்தி கிறிஸ்துவினுடைய கொள்கை. ஆனால் நம்முடைய வேதம் என்ன சொல்கிறது? இயேசுவே ஆண்டவர். சொல்லுங்க, எல்லாரும் சேர்ந்து ஒரு முறை சொல்லலாமா?
இயேசுவே ஆண்டவர். அல்லேலூயா. ஆனா அந்தி கிறிஸ்து என்ன சொல்றான்? எம்மதமும் சம்மதம். இப்போ உலகம் எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறது? அந்தி கிறிஸ்துவின் எம்மதம். நிறைய கிறிஸ்தவர்கள் கூட இந்த கொள்கைக்கு வந்துட்டாங்க. இப்போ இருக்கிற இளம் தலைமுறையினர் இந்த எம்மதமும் சம்மதன்ற கொள்கைக்கு நேராக ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். நிறைய சினிமா நட்சத்திரங்கள், விளையாட்டு வீரர்கள் எல்லாம் ஒன்று தான். எல்லாம் எம்மதமும் சம்மதம் அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். எம்மதமும் சம்மதம் என்பது அந்தி கிறிஸ்துவை வணங்கும்படி அடுத்த தலைமுறையை உலகம் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறது. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் தைரியமா சொல்லணும், எம்மதமும் சம்மதம் கிடையாது. ஒரே ஒரு வழி, அது ஆண்டவர் இயேசு ஒருவர் மாத்திரமே. என்னாலே அன்றி ஒருவனும் பிதாவினிடத்திலே வர முடியாது என்று ஆண்டவர் இயேசு தெளிவாக சொல்லியிருக்கிறார். ஆகவே இந்த மாலை வேளையில் அன்பான தேவ பிள்ளைகளே, 3 விஷயங்கள் அந்தி கிறிஸ்துவுக்கு ஆதரவாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. முழு உலகத்தையும் அவனுடைய கண்ட்ரோலில் கொண்டு வரும்படியாக. முதலாவது நான் சொன்ன குளோபல் கவர்னன்ஸ், உலகளாவிய தலைமைத்துவம். அதில் ஐநா, ஊ போன்ற அமைப்புகள், அதுக்கப்புறம் வேர்ல்டு ட்ரேட் சென்டர், இதெல்லாமே அந்தி கிறிஸ்துவின் தலைமைக்கு கீழாக உலகத்தை கொண்டு வர ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கிறது. இன்னொரு பக்கம் டிஜிட்டல் ஐடி. ஒவ்வொரு மனிதனுடைய அடையாளங்களை இப்பொழுது டிஜிட்டலைஸ் ஆகிட்டு வராங்க. அந்த முத்திரை எல்லாருக்கும் கொடுக்கப்படும் பொழுது அந்த முத்திரை உடையவர்கள் மாத்திரம்தான் பொருளை வாங்கவும் விற்கவும் முடியும். ஒருவேளை அது எலான் மஸ்கினுடைய நியூரோ லிங்காக இருக்கலாம். அந்த நியூரோ லிங்க் ரொம்ப ஆபத்தானது என்பதை அடுத்த வாரம் நான் உங்களுக்கு ஆதாரங்களோடு சில விஷயங்களை சொல்கிறேன். மூன்றாவதாக எம்மதமும் சம்மதம், ரிலீஜியஸ் ப்ளூரலிசம். எல்லாம் ஒன்று தான், எல்லா மதமும் ஒன்று தான், யாரை வணங்கினாலும் தப்பு கிடையாது, எந்த தெய்வத்தை வணங்கினாலும் கடைசியாக நம்ம பரலோகம் போய்விடுவோம் என்கிற ட்ரெண்டுக்கு நேராக உலகம் போய் கொண்டிருக்கிறது. இதை விட கொடுமை என்னவென்றால், கத்தோலிக்க மார்க்கமாகிய அதன் தலைவராகிய போப் அவங்களும் இந்த எம்மதமும் சம்மதம் என்கிற கொள்கைக்கு நேராக போய் கொண்டிருக்கிறார்கள். சமீபத்தில் நீங்கள் இன்டர்நெட்டில் பார்த்தீங்களா தெரியல, ஐரோப்பாவிலே ஒரு கத்தோலிக்கிய ஆலயத்திலே விநாயகரை கொண்டு போய் உள்ளே வச்சு பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஊர்வலத்தை கொண்டு போயிருக்கிறாங்க. அங்கே இருக்கிற கத்தோலிக்க ஃபாதர்லாம் போய் அதுக்கு பூஜை போட்டிருக்கிறாங்க விநாயகருக்கு. கத்தோலிக்க கிறிஸ்தவ சபைக்குள் விக்கிரகம் போய் வருகிற அளவுக்கு இன்றைக்கு எம்மதமும் சம்மதன்ற கொள்கைக்கு நேராக இந்த கத்தோலிக்க மார்க்கம் போய்விட்டது. இன்னொரு காரியத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிடுங்க. ஆண்டவருடைய வருகைக்கு முன்பாக விசுவாச துரோகம் ஒன்றி நேரிடும் என்று வேதம் சொல்லுது இல்லையா? அது என்ன அர்த்தம்? என்னன்னா, கிறிஸ்தவர்களில் ஒரு கூட்டம் கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக எழும்பி நம்மை காட்டி கொடுப்பார்கள். அந்தி கிறிஸ்துகிட்ட நம்மை காட்டி கொடுக்க போவது RSS காரன் கிடையாது. யார் காட்டி கொடுக்க போறாங்க? கிறிஸ்தவன் தான் காட்டி கொடுக்க போறான். விசுவாச துரோகம் முந்தி நேரிடும். அதனால இந்த நாட்களில் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் வருகை சமீபமாக இருக்கிற இந்த நாட்களில் நம்மை சுற்றி நடக்கிற காரியங்களை குறித்து எச்சரிக்கையாக இருந்து நாம் விழுந்து விடாதபடி நம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இன்னைக்கு காலையில் வந்த ஊழியக்காரர் சொன்னது அதுதான். நீங்கள் இந்த உலகத்தில் எதை சம்பாதிக்கிறீர்களோ இல்லையோ, ஆண்டவருடைய வருகைக்கு போவதற்கு உங்களை ஆயத்தப்படுத்தி கொள்ளுங்கள். அல்லேலூயா. எதை சம்பாதிச்சாலும் பூமியில் அனுபவிக்கிறதோட சரி, முடிஞ்சு போச்சு. நல்ல ட்ரெஸ் வாங்கினாலும் சரி, வாகனம் வாங்கினாலும் சரி, வீடு கட்டினாலும் சரி, பணத்தை போட்டு வைத்தாலும் எல்லாம் பூமியோட முடிஞ்சிடும். ஆண்டவர் வரும்போது எல்லாத்தையும் விட்டுட்டு போயிட போகிறோம். ஆனால் அவருடைய வருகையில் நாம் அவரிடத்தில் போகணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. அதனால் நாம் செய்ய வேண்டிய வேலைகளை தொடர்ந்து வேலை செய்யுங்க, சம்பாதியுங்க, வீட்டை கட்டுங்கள், குடும்பத்தை நடத்துங்கள், எல்லாம் செய்யுங்க. ஆனால் நம்முடைய கவனம் எங்கே இருக்கணும்? கீழானவைகள் அல்ல, மேலானவைகளை நாடுங்கள். வந்திருக்கிற எல்லாரும் எழும்பி நின்று கொஞ்ச நேரம் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் சூழ்நிலைகளை பார்த்து பயப்பட வேண்டாம். இது பயப்படத்தக்க ஒரு விஷயம் அல்ல. ஆண்டவருடைய வருகை நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். அல்லேலூயா. வருகைக்கு ஆயத்தமா இருக்கிறவங்க தைரியமா சொல்ல முடியும், ஆமேன், மாரநாதா. அல்லேலூயா. ஒரு 3 முறை சொல்லலாமா? மாரநாதா, மாரநாதா, மாரநாதா. மாரநாதா என்றால் இயேசுவே வாரும். அல்லேலூயா. ஒரு 2 நிமிடம் கரங்களை தட்டி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தேங்க்யூ ஜீசஸ். அல்லேலூயா. ஆண்டவரே, உலகம் முழுவதும் கர்த்தருடைய வருகைக்கும் அந்தி கிறிஸ்துவின் ஆட்சிக்கும் ஆயத்தமாய் கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்திலே நாங்கள் எச்சரிக்கையாக இருக்க உதவி செய்வீராக. ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். உலகம் முழுவதும் ஒரு தலைமைக்கு கீழாக வரும்படியாக
ஆயத்தங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. உலகம் எங்கும் இருக்கிற மக்களுக்கு முத்திரைகளை கொடுக்கும்படியாக ஆயத்தங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. உலகம் முழுவதும் அந்தி கிறிஸ்துவை வணங்கத்தக்கதாக இன்றைக்கு மக்களுடைய மனதிலே எம்மதமும் சம்மதம் என்கிற ஒரு கருத்தை ஆண்டவரே அந்தி கிறிஸ்துவின் ஆட்கள் உருவாக்கி கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோமே. உம்முடைய வருகை நெருங்கி கொண்டிருக்கிற இந்த காலத்தில் சபை விழிப்படைய கர்த்தர் உதவி செய்வீராக. உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. முதலாவது, ஆண்டோடைய வருகையில் நாம் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியம். மற்றதெல்லாம் ரெண்டாவது தான். கரங்களை உயர்த்தி, எப்படி ஆகினும் உம்முடைய வருகையில் ஆண்டவரே பங்கெடுக்கக்கூடிய பாக்கியத்தை எனக்கு தாங்கப்பா. எல்லாரும் பவுலுடைய ஜெபம் கூட அதுதான். எப்படி ஆயினும் அவருடைய வருகையில் நாம் பங்கடைய வேண்டும். அதுதான் பவுலுடைய நோக்கமாக இருந்தது. எல்லாரும் பாரத்தோடு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே ஹல்லேலூயா, இந்த உலக வாழ்க்கையிலே எப்படி ஆகினும் உம்முடைய வருகையில் பங்கெடுக்கக்கூடிய பாக்கியத்தை எனக்கு தருவீராக. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அது மாத்திரமல்ல, நம்முடைய குடும்பம் ஆண்டவருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். எல்லாரும் பாரத்தோடு ஊக்கமாக ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் பாரத்தோடு ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, என் குடும்பம் கைவிடப்பட்டு விடக்கூடாதப்பா. நிறைய குடும்பங்களில் கணவர் சபைக்கு வந்தால் மனைவி வர்றதில்லை, மனைவி வந்தால் கணவர் வருவதில்லை, பெற்றோர் வந்தால் பிள்ளைகள் வருவதில்லை, உறவுகள் வருவதில்லை. கர்த்தருக்கு அடுத்த காரியத்தில் அசதியாய் வாழ்கிற ஒரு காலத்தில் நம்ம இருக்கிறோம். பாரத்தோடு நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். என் குடும்பம் கைவிடப்பட்டு விடக்கூடாதப்பா, என் உறவுகள் கைவிடப்பட்டு விடக்கூடாது ஆண்டவரே. எப்படி ஆகினும் உம்முடைய வருகையிலே பங்கெடுக்கக்கூடிய பாக்கியத்தை தருவீராக. உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, இன்றைக்கு உலகம் எங்கும் சபைகளிலே ஒரு விழிப்புணர்வு உண்டாக வேண்டும். சபைகளில் இன்னைக்கு ஆண்டவருடைய வருகை குறித்த பிரசங்கம்லாம் நிறைய சபைகளில் கிடையாது. இன்னைக்கு சபைகளில் நிறைய பிரசங்கங்கள்லாம் பூமிக்கு அடுத்த வாழ்க்கை குறித்த காரியங்கள் தான். பூமிக்கு அடுத்த வாழ்க்கை குறித்த காரியங்கள் தான் சபைகளிலே ஓடிக்கொண்டிருக்கிறது. உணவு, உடை, இருக்க இடம், இதெல்லாம் நமக்கு தேவை. அதெல்லாம் தேவையில்லைன்னு சொல்ல வரல. ஆனால் அதை விட தேவை நம்முடைய ஆத்மா ஆண்டவருடைய சமூகத்துக்கு செல்ல வேண்டும். ஆகவே 2 கரங்களையும் உயர்த்தி நம்முடைய சபைகள், விசேஷமாக நம்முடைய இந்தியாவில் இருக்கிற சபைகளில் ஒரு எழுப்புதல் வரும்படியாக, ஆண்டவர் வருகைக்கு முன்பாக சபைகள் தீவிரமாய் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படியாக, சபைகளிலே ஒரு ஜெப ஆவி ஊற்றப்படும்படியாக நம்ம எல்லாரும் பாரத்தோடு ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்முடைய வருகைக்கு முன்பாக ஒரு ஜெப ஆவி பற்றி பிடிக்கட்டும் அப்பா. ஒரு ஆத்தும பாரம் சபைகளை பற்றி பிடிக்கட்டும் ஆண்டவரே. சபைகளிலே கர்த்தாவே சுவிசேஷ பாரம் உருவாகட்டும். உம்முடைய வருகைக்கு முன்பாக எல்லா சபைகளும் ஒரு எழுப்புதலை காணட்டும். கர்த்தருடைய வல்லமையின் கரம் எங்கள் இந்திய தேசத்தில் வெளிப்படட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்கக்கூடிய ஒரு கூட்டம் தேவை. காலையில் ஜெபிக்கக்கூடிய கூட்டம் தேவை. அன்பான தேவ பிள்ளைகளே, உலகம் காலையில் 3 மணிலேருந்து 6 மணி வரை பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லுது. நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா கோயில்லையும் அந்த நேரத்தில் பூஜை நடக்கும். ஆனால் நீங்கள் போய் ஒவ்வொரு சர்ச்சாக போய் பாருங்கள். திருவேற்காட்டிலேயே பாருங்கள், எந்த சபையில் அதிகாலை ஜெபம் நடக்குதுன்னு பாருங்கள். 40 சபைகளில் எத்தனை சபையில் நடக்குதுன்னு நமக்கு தெரியாது. இன்றைக்கு சபைகள் காலையில் ஜெபங்களை துவங்க வேண்டும். அல்லேலூயா. அதே போல் 1000 பேர் வர நம்முடைய சபையில் காலையில் 6 மணிக்கு முன்னாடி எத்தனை பேர் ஜெபம் பண்ணுறாங்க ஆண்டவருக்கு தான் தெரியும். நம்முடைய கூகுள் மீட்டில் 30 பேர் தான் வராங்க. 1000 பேர் வர சபையில் கூகுள் மீட்டில் எவ்வளோ பேர் தான் வராங்க? வாரத்துக்கு ஒரு நாளாவது வந்து ஜெபம் பண்ணுங்கன்னு கூப்பிட்றோம். நீங்கள் இங்கே இருக்கிறவங்க வந்தீங்கன்னாவே அந்த ஜெபத்தில் அநேகர் வந்து விடுவார்கள். அதனால் இந்த நாட்களில் சபைகள் ஜெபிக்கணும், தீவிரமாய் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். நம்ம அர்ப்பணிப்போம். பாஸ்டர்